பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். ஸோ மனிதர்களாக சகஜமாவே எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், இல்லை ஒரு போராட்டம் இருக்கும், சிலருக்கு வியாதி இருக்கும். இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கிறாங்க. பட் வேதத்தின்படி ஒரு மனிதனுக்கு இருக்கிற வியாதிகளோ, பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, போராட்டங்களோ அல்லது உபத்திரவங்களோ, கடன்களோ எதனால வருகிறது? இதற்கான காரணம் என்ன? நமக்கான பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? அதற்கான தீர்வு என்ன? இந்த ரெண்டு காரியங்களை இன்னைக்கு வசனங்களை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். Genesis 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். சோ கர்த்தர் ஆதாமை முதலாவது படைத்த பொழுது ஆதாமுக்கு மரணம் இல்லாம தான் கர்த்தர் படைத்தார். மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, பிரச்சனை கிடையாது, கஷ்டம் கிடையாது, எந்த போராட்டமோ வியாகுலமோ உபத்திரவமோ எதுவும் இல்லாம தான் ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி இருந்தார். ஆனால் இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. மனுஷனுடைய பாவத்தினாலதான் மரணம் இந்த பூமியிலே வந்தது. அது மரணமா இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இது அந்த பழத்தை புசித்து பாவத்தின் நிமித்தமாக தான் இது எல்லாமே வந்தது. அதனாலதான் இந்த சரீரத்திற்கு பெயர் பாவ சரீரம் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Genesis 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்பொழுது? பாவம் செய்த பிறகு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். மனிதன் பாவம் செய்த பொழுது நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். சோ இந்த சரீரத்திற்கு பெயர் பாவ சரீரம் என்று நமக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்திலையும் கொலோசர் 2ஆம் அதிகாரத்திலையும் பாவ சரீரம் என்று இந்த சரீரத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எதனால வருது? நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. சோ ஒரு மனிதன் பார்வை இல்லாதவனா இருக்கிறான். இது யாருடைய பாவம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜான் 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான். சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேஸா இருக்குது. சோ இவனுக்கு இருக்கிற அந்த பார்வை இல்லாத ஒரு தன்மை தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. பட் பொதுவாகவே பைபிள்ல பிரச்சனைகளை ஒரு 3-4 விதங்கள்ல பிரிக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வியாதி இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவை எல்லாவற்றையுமே பைபிள்ல ஒரு சில கேட்டகரிஸ்ல பிரிக்க முடியும். ஏன்னா தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. சோ தானே தன்னுடைய இச்சையினால இழுப்புண்டு போகிற அந்த பாவங்களும் பிரச்சனைகளும் உண்டு. பட் சில நேரங்கள்ல கர்த்தர் சோதிப்பதும் உண்டு. விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற கர்த்தர் தான் அவர். பட் நம்ம தப்பு செய்யும் பொழுது, பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர் சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிட்சையினாலையும் சில பிரச்சனைகள் வருவது உண்டு. சில நேரங்கள் கர்த்தருக்கு நல்லா கீழ்ப்படியும் பொழுது பாத்தீங்கன்னா உபத்திரவம் நேரிடுவதும் உண்டு. நமக்கு இருக்கிற பிரச்சனை எந்த கேட்டகரி, ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ இருந்துச்சுன்னா இது எந்த கேட்டகரியில இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னா ஆராய்ந்து பார்க்கலாம். சோ முதலாவது கேட்டகரி நம்ம பார்க்க போறது தன்னுடைய சுய இச்சையினால இழுப்புண்டு போகிற அந்த பிரச்சனைகளை தான் முதலாவது நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரைக்கும். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 13-15. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தன்னுடைய சுய இச்சையினால பாவம் செய்து அதன் மூலமா மரணத்தையோ இல்ல கேடையோ தனக்காக மனிதன் பெற்றுக்கொள்கிற அநேக தருணங்கள் உண்டு. முதலாவது பாவத்தையே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை புசிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவா எச்சரிப்பு கொடுத்திருந்தார். இது நீ புசிக்க கூடாது, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். சோ அவர்கள் புசித்தார்கள். சோ கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் என்பது ஒரு நாளை போலவும் இருக்கிறது. அந்த ஒரு நாள், அதாவது 1000 வருஷத்துக்குள்ளார ஆதாம் மரிச்சிட்டான். 930 வருஷத்துக்குள்ளார ஆதாம் மரித்து விட்டான். சோ அந்த பாவம் பூரணம் ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆதாம் இதன் மூலமா தான் மரித்தான். ஆதாமுக்கு ஆக்சுவலா மரணமே இல்லாம தான் கர்த்தர் அவனை படைத்திருந்தார். சோ முதலாவது பிரச்சனை தானே இச்சையினால இழுக்கப்பட்டு தனக்காக கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வருவிச்சுக்கிறது. அது எந்த விதத்துல வேணா இருக்கலாம். அது வியாதியா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எதனால வருதுனாக்க தன்னுடைய சுய இச்சையினாலதான் பிரச்சனைகள் வருகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது வியாதிக்கும் இது பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாதிக்கும் இது பொருந்தும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 15 verse 26. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்றார். ஆமென். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டீங்க. நீன்னு சொல்லி யாருக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்த ஜனங்களா இருந்தார்கள். சோ இதுல தனிப்பட்ட முறையிலே அவங்க எடுத்துக்கலாம். கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்த இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் இது பொருந்தும். அப்ப உலகம் முழுவதும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலனாலும் இந்த வசனம் பொருந்தும். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு முதல்ல காதுல கேட்கணும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து 2வது கீழ்ப்படியணும். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். யெகோவா ரஃபா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? இந்த யெகோவா ரஃபாவுக்குரிய வசனம் இதுதான், பரிகாரியாகிய கர்த்தர். சோ இப்ப பிரியம்ட் பண்ண முடியும். வியாதிகள் வராமலே ஒரு உண்மை கிறிஸ்தவரால, ஒரு யூதனால வியாதிகளை பிரியம்ட் பண்ண முடியும். எப்பொழுதுனாக்க கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய நியமங்களை கடைபிடிக்கும் பொழுது வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஏன்னா அவர் தான் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். அப்படின்னா வியாதிகள் வருவதற்கு காரணம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி சுய இச்சையினால இழுக்கப்படும் பொழுது வியாதிகளும் ஒரு காரணமாக தான் இருக்குது. பட் எல்லா வியாதிகளும் அப்படி காரணமான்னு சொல்லி பார்த்தாக்க இந்த பைபிள் ஸ்டடி முழுக்கவுமே நம்ம எல்லா வசனங்களையும் வாசிக்கும் பொழுது அது எந்த கேட்டகரியில வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி, சுய இச்சையினால இழுக்கப்படும் பொழுது அங்க பிரச்சனைகளும் வரும், போராட்டங்களும் வரும், கடன்களும் வரும், வியாதிகளும் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யாத்திராகமம் 23:25 வாசிக்கலாம். எக்ஸடஸ் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்றார். எப்பொழுது? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நாம் சேவித்தோம்னு சொன்னாக்க வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு கர்த்தர் சொல்றார். அப்படின்னா சில நேரங்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காம நம்ம ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது வியாதிகள் வரலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இதுல போய் அகப்படுறது ஒரு சகஜமான ஒரு காரியமா தான் இருக்குது. வாசிக்கலாம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். டியூட்ரானமி 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப எல்லா நோய்கள்,
சகல நோய்கள்னா எல்லா நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அவருக்கு நல்லா கீழ்ப்படியும் பொழுது எந்த வியாதிகளும் வராமலே நம்மளால இருக்க முடியும். உபாகமம் 28வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதுல ஆசீர்வாதங்களும் சாபங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ முதல்ல வந்துட்டு ஒரு 14 வசனங்கள் ஆசீர்வாத வசனங்களா இருக்கும். 15வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இந்த 60வது வசனம் தாண்டி வர வரைக்கும் பாத்தீங்கன்னா சாபங்களுக்குரிய வசனங்களா இருக்கும். வாசிக்கலாம். உபாகமம் 28:15, டியூட்ரானமி 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம்ன்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எப்பொழுது ஒருவருக்கு சாபங்கள் வந்து பலிக்கும்? கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளின்படியும் செவி கொடாதே போவாயாகில். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கல, கட்டளை தெரியும் ஆனா கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னாக்க சாபங்கள் வந்து அந்த நபர் மேல் பழிக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒரு சில வசனங்கள் தாண்டி வாசிக்கலாம். உபாகமம் 28:22 வாசிக்கலாம். டியூட்ரானமி 28:22. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். சோ கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நீ கீழ்ப்படியலைன்னா உனக்கு அழியும் மட்டும் உனக்கு வியாதிகளை கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியலைனாக்க வியாதிகள் வருவது சகஜமான ஒரு விஷயம்தான். அப்படின்னா முதல்ல எனக்கு ஒரு வியாதி வந்திருக்குதுன்னு சொன்னாக்க நான் முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே நான் எங்கேயாவது உங்களுக்கு நான் கீழ்ப்படியாம விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை தான் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். இல்ல சில நேரங்கள் வந்துட்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கும் இருக்கலாம், ரொம்ப ரேரா வந்துட்டு இருக்கலாம். ஸோ சில நேரங்கள்ல வந்துட்டு யோபுவின் சரித்திரத்துல நம்ம படிக்கிறோம் வந்துட்டு யோபுவுக்கு வியாதிகள் வருது, பருக்கள் வந்துட்டு இருக்குது. அது கர்த்தர் வந்துட்டு யோபுனுடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கறதுக்காக வந்துட்டு பிசாசுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருந்தார். ஸோ இந்த யோபோட எக்ஸாம்பிள், இந்த பார்வையில்லாதனோட எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஒரு ரேர் கேஸ் தான். இதை ஜெனரலைஸ் பண்ணவே முடியாது. ஜெனரலைஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னாக்க இது என்னுடைய பாவத்தினால வந்திருக்குதா, என்னுடைய வந்துட்டு கீழ்ப்படியாமையினால வந்திருக்குதான்னு சொல்லி கர்த்தர்ட்ட முதலாவது கேட்டு அவர் உணர்த்துகிற பட்சத்தில் அந்த பாவங்களுக்கு நம்ம மனம் திரும்பினோம்னாக்கா அந்த வியாதிகள் நம்மை விட்டு நீங்கும். உபாகமம் 28:27 வாசிக்கலாம். டியூட்ரானமி 28:27. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிமந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் பாதிப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் என்ன சொல்றாரு? நீ குணம் ஆகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா இன்னென்ன வியாதிகள்லாம் வரும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. அதே அதிகாரத்துல இருக்கிற உபாகமம் 28:60 வாசிக்கலாம். டியூட்ரானமி 28:60. நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். ஆமென். நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம். சோ 10 வாதைகளை வந்துட்டு கர்த்தர் எகிப்துல வந்துட்டு கொடுத்திருந்தார். இவர்கள் கண்டு பயந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் வந்துட்டு இவ்வளவு பெரிய வாதைகளை கர்த்தர் வந்துட்டு இந்த எகிப்தின் ஜனங்கள் மேல கொடுக்கிறாருன்னு சொல்லி இவர்கள் பயந்த அந்த வியாதிகள் உனக்கே வந்துட்டு வரும், நீ கீழ்ப்படியலைன்னா உனக்கு அது வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னாக்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதும் சாபங்களும் வியாதிகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருவது இது நார்மலான ஒரு விஷயம்தான். உபாகமம் 28 இதைத்தான் கர்த்தர் வந்துட்டு பொதுவாகவே எழுதுறார். யாரா இருந்தாலும் கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும், கீழ்ப்படியலைன்னா வியாதி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வரும். பட் சில நேரங்கள்ல வந்துட்டு வயோதிகம் காரணமா ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு 70 வயசு 80 வயசுல இருக்கிறாரு, அவருக்கு வியாதி வந்தா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். சோ இவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கு வசனங்களை பதில் கொடுத்திருக்கிறாரு. நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு நம்முடைய சுய இச்சையினால வந்துட்டு நமக்கு நாமளே வியாதிகள் மட்டுமல்ல மற்ற பிரச்சனைகளையும் வர வச்சுக்கலாம். இது நம்ம இன்னைக்கு வியாதிகளை மட்டும் டிஸ்கஸ் பண்ணல, பொதுவா வந்துட்டு பிரச்சனைகள், அந்த பிரச்சனை வியாதியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கடனா இருக்கலாம்,
இல்ல குடும்ப சமாதானமின்மையா இருக்கலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கலாம். எதுவா இருந்தாலும் வந்துட்டு நமக்கான பிரச்சனைகள் வந்துட்டு நாமளே வர வச்சுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சரி, இப்ப இந்த கொள்ளை நோய் வந்துச்சு, இது வந்துட்டு பல பேர் மேல வந்துச்சு. இந்த கொரோனா கொள்ளை நோய் பல பேர் மேல வந்துச்சு அப்படின்னு இதையுமா கர்த்தர் கொடுப்பாருன்னு சொன்னாக்க, இதையும் கர்த்தர் கொடுப்பேனாரு. எப்பனாக்க, என்னோட உடன்படிக்கை செய்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியலைன்னா கொள்ளை நோயை கூட உங்கள் மேல் அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம், லெவிட்டிகஸ் 26:25. என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். என் உடன்படிக்கையை மீறினதற்கு, கர்த்தருடைய உடன்படிக்கையை வந்துட்டு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மீறினாக்க, இன்னைக்கு அவங்க வந்துட்டு கர்த்தரோட கூட உடன்படிக்கையை போட்டிருக்கிறாங்க. யூதர்கள் நம்ம பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு அந்த சீனாய் மலையில இருந்து உடன்படிக்கையை பார்க்கிறோம். அதே போல வந்துட்டு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல செய்த உடன்படிக்கையும் வந்துட்டு அவர் யூதர்களை தான் அப்போஸ்தலராக தெரிந்தெடுத்து அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார். நாமளும் கூட ஞானஸ்நானத்தின் போது கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம். ஏன்னா ஞானஸ்நானம் என்பது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. இப்ப உடன்படிக்கையை மீறினா என்ன வருமா? பழி வாங்கும் பட்டயம் வரும். இன்னைக்கு ரஷ்யா வந்துட்டு உக்ரைன்ல சண்டை போடுறாங்க இல்லைங்களா? சோ இது பழி வாங்கும் பட்டயம். அதே போல வந்துட்டு கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் தான் சொல்றார். சோ கொள்ளை நோயை கொடுக்கறது பிசாசு கிடையாது, கர்த்தர் தான் கொள்ளை நோயை கொடுக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னாக்க கொள்ளை நோயும் கர்த்தர் தான் அனுப்புவேன்னு சொல்றாரு. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நம்ம ஆரம்பத்துல சுய இச்சையினால இழுக்கப்பட்டு நம்ம பைபிள் படிக்காம கீழ்ப்படியாம நம்ம இருந்து நமக்கு நாமளே பிரச்சனையை வர வச்சுக்கிட்டாலும் அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரைக்கும் வாசிக்கலாம். 2 Chronicles chapter 7 verses 13 to 14. நான் மழையில்லாத படிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து. ஸோ ஒரு ஊர்ல மழை பெய்யலையா, இல்லை ஒரு கிராமத்திலேயோ ஒரு சிட்டிலேயோ இல்லை ஒரு ஸ்டேட்லயோ ரொம்ப நாளா மழை இல்லைன்னா கர்த்தர் தான் அந்த மழையை அடைக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இல்ல அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, என் ஜனம்னு சொல்றார். அப்படின்னா யூதர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய ஜனமா இருந்தாலும் கர்த்தர் தான் கொள்ளை நோயை அனுப்புறார். என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. சோ யாரு வந்துட்டு யாரை பத்தி இங்க கர்த்தர் பேசுறாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவன் நாமத்தை தாங்கிய பிள்ளைகளா இருந்தாலும் தப்பு பண்ணாக்க கர்த்தர் வந்துட்டு அடிப்பார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்பொழுது கர்த்தர் சேமத்தை சுகத்தை கொடுப்பார்? முதலாவது பாவத்தை மன்னிக்கணும் இல்லைங்களா? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நாம மனம் திரும்பணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இது தப்பு தான், இது பாவம் தான், என்னை மன்னிச்சிருங்க, ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி வேதம் வாசித்து நம்ம அவரை வந்துட்டு தனிப்பட்ட முறையில ஜெபத்துல வந்துட்டு தேடி நற்கிரியைகள் செய்து ஏழைகளுக்கு உதவி செய்து கர்த்தருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது கர்த்தர் வந்துட்டு அவர் பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்படிதான் புதிய ஏற்பாட்டுல 38 வருஷமா வியாதியா இருந்த ஒருத்தனுக்கு கர்த்தர் வந்துட்டு சுகத்தை கொடுக்கிறார். சுகத்தை கொடுத்துட்டு அவனை திரும்ப கூப்பிட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்ம வந்துட்டு படிச்சு பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஜான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஆமென். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இப்ப நீ குணமாயிட்டப்பா, 38 வருஷமா வியாதியா இருந்து குணமாயிட்ட. இதுக்கு மேல நீ தப்பு பண்ணினா இதை விட கேடான வியாதி வரும்னு சொல்றார்.
அப்ப பாவத்தினாலதான் வியாதிகள் வந்திருக்குது. அவனுடைய வாழ்க்கையில அவன் 38 வருஷமா வியாதிப்பட்டு கிடந்தது. அவனுடைய பாவத்தினாலதான் வியாதிப்பட்டு கிடந்தான். இதுக்கு மேல நீ பாவம் செஞ்சனா இதை விட பெரிய வியாதி வரும்னு சொல்லி கர்த்தர் அவனை எச்சரித்துட்டு தான் வந்துட்டு போறார். அப்படின்னா வியாதிகள் என்பது பெருவாரியா, ரொம்ப ரேர் கேசஸ்ல யோபுவுக்கு நடந்தது போல, இல்ல அந்த பார்வை இல்லாதவனுக்கு நடந்தது போல ரேர் கேசஸ்ல வந்துட்டு இது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு இருக்கலாம். பட் பொதுவாவே இது இச்சையினால, இது பாவத்தினால வருகிறது தான் வியாதி. வியாதி மட்டும் இல்ல, மற்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதுவா இருந்தாலும் வியாதியின் மூலமா தான் வந்துட்டு வருது. பட் இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ் நம்ம பார்க்க போறோம். பட் இன்னும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியே முடியல. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் 5:15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பிணியாளியை எழுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா பாவங்களை அறிக்கையிடணும்னு சொல்லி இதுக்கு அடுத்த வசனத்துல எழுதியிருக்குது. இப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஒரு பிணியாளி ரட்சிக்கப்படுவான், கர்த்தர் வந்துட்டு அவனை எழுப்புவார், அவனுடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிப்பார் என்று 15வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. 16வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5:16, ஜேம்ஸ் 5:16. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, குணம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப சுகம் வேணும்னா என்ன பண்ணணும்? அப்ப குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்ப சில நேரங்கள்ல பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், கர்த்தர் கொள்ளிவாய் பாம்புகளை வந்துட்டு, சர்ப்பங்களை வந்துட்டு அனுப்பி விட்டாரு. இதுவும் பாவத்தினாலதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் பாவத்தினாலதான் நடந்திருக்குன்றதை நம்ம வாசிக்கிறோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பர்ஸ் 21:6. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஆமென். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். சோ மக்கள் மடியும்படிக்கு, மரிக்கும்படிக்கு கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிவிட்டாரு. சோ இவங்க கூட்டமாவே வந்துட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை வந்துட்டு முறிச்சு போட்டாலும் சரி, தனிப்பட்ட முறையில பாவம் செய்தாலும் சரி, கர்த்தர் கூட்டமாவும் சில நியாய தீர்ப்புகளை கொடுக்கிறாரு, தனியாவும் சில வந்துட்டு பிரச்சனைகளை அனுமதிக்கிறவரா இருக்கிறார். சோ கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து அன்புள்ளவரா இருக்கிறாரோ அவர் அந்த அளவுக்கு அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறாரு. அவருடைய நீதி என்றென்றும் மாறுவது இல்லை. அவர் அன்பின் நிமித்தமா தான் நமக்காக வந்துட்டு ஜீவனை கொடுத்தாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு. பட் அவருடைய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதனாலதான் நியாய தீர்ப்பு நாள்ல பாஸ் பண்ணாதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. சோ நல்லா இருந்த தாவீது நல்லாவே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. பட் பாவம் செய்த பொழுது தாவீதையும் கர்த்தர் தண்டித்தார் அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 38:3, சாம் 38:3. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. பேசுறது யாருங்க? தாவீது ராஜா. தாவீது ராஜா வந்துட்டு ஏன் கர்த்தர் கோபப்பட்டாரு? பத்ஷெபாலோட விபச்சாரம் வந்துட்டு செஞ்சு பத்ஷெபாலோட கணவராகிய அந்த உரியாவை வந்துட்டு கொலை செய்திருக்கிறான். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. மாம்சத்துல ஏன் ஆரோக்கியம் இல்லை? கர்த்தருடைய கோபம் தாவீதின் மேல ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எலும்புகள்ல ஏன் தாவீதுக்கு சௌக்கியம் இல்லை? கர்த்தருடைய கோபம் தாவீதின் மேல வந்துட்டு இருந்துச்சு, பாவம் செய்தது நிமித்தமா. தாவீதினுடைய பாவம் என்னது? இச்சை என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? இச்சையினாலதான் தாவீது வந்துட்டு பாவம் செய்தார். அப்படின்னாக்க தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த இச்சை வந்துட்டு அந்த பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 107 வசனம் 17, சாம் 107 verse 17. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள்.
நிர்மூடருக்கு ஏன் வந்துட்டு நோய் வருது? மூடர்களுக்கு தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். சோ மூடருக்கு ஏன் நோய் வருதுன்னு சொன்னாக்க அவங்களுடைய பாதக மார்க்கத்தினாலும் அவங்களுடைய அக்கிரமங்களினாலும், சிம்பிளா சொல்ல போனா பாவத்தினாலதான் அவர்களுக்கு வியாதி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனா அந்த வியாதிகளா இருந்தாலும் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர் சுகமாக்குவார். எப்பொழுது? யாரா இருந்தாலும் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர் சுகமாக்குகிற தேவனா இருக்கிறார். இதே அதிகாரத்துல 20வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 107:20. Psalm 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். யாராவது ஒருத்தர் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தமது வார்த்தை அனுப்பி தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்ம ஏற்கனவே 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்துல வந்துட்டு நம்ம வாசிச்சோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப யாரா இருந்தாலும் வந்துட்டு பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் மன்னிப்பை மட்டும் கொடுக்கல, அவரு சுகத்தையும் கொடுக்கிறாரு. அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு, உங்களுடைய வியாதிகளை சரி பண்ணி வைக்கிறார். சோ நோய்கள் குணமாவதற்கு முன்னாடி பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். இத தாவீதே எழுதியிருக்கிறாரு. வாசிக்கலாம். சங்கீதம் 103 வசனங்கள் 3 முதல் 5 வரை. Psalm 103 verses 3 to 5. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. சோ அக்கிரமங்களை மன்னிச்சு பாவங்களை மன்னிச்சாதான் நோய்களை குணமாக்குவார். சோ முதலாவது அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், 2வது நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும், கடைசியாக கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்படின்னா நம்முடைய நோய்கள் கர்த்தர் குணமாக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தர் நம்மளை வந்துட்டு விடுதலை ஆக்கணும்னு சொன்னா முதலாவது நம்முடைய பாவங்கள் அவர் மன்னிக்கணும். பாவங்களை கர்த்தர் மன்னிக்கணும். பாவங்களை அவர் மன்னிக்கணும்னா நான் என்னுடைய பாவங்களை வந்துட்டு மறைக்காமல் கர்த்தரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள் வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 7 to 8. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாயிருக்கும். எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம்? உடல் அளவுல வந்துட்டு சரீரத்துல எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம்? முதலாவது வந்துட்டு நம்மள நாமளே ஞானின்னு சொல்லி நினைச்சுக்காம கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு விலகலைன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நம்ம கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியத்துல வந்துட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்னா கர்த்தர் மேல பயம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு அது ஊனுமாயிருக்கும். நீதிமொழிகள் 4:22 வாசிக்கலாம். Proverbs 4:22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது நமக்கு எப்படி இருக்குமா? அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும். சரி, கர்த்தருடைய வார்த்தையை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சு கீழ்ப்படிஞ்சாலும் ஆசீர்வாதம் தான், தெரியாம கீழ்ப்படிஞ்சாலும் ஆசீர்வாதம் தான். தெரிஞ்சு கீழ்ப்படியாம போனாலும் சாபம் தான், தெரியாம கீழ்ப்படியாம போனாலும் சாபம் தான். நமக்கு பழைய ஏற்பாட்டுல நாகமான் அப்படின்ற ஒரு புறஜாதியை வந்துட்டு பாக்குறோம். அவன் இஸ்ரவேலன் கிடையாது. அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து தீர்க்கதரிசிகிட்ட பேசி வந்துட்டு அவன் எலிஷா தீர்க்கதரிசிகிட்ட வந்துட்டு பேசி அவன் வந்துட்டு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவன் வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு குணம் ஆகுறான். பட் ஒருத்தன் கீழ்ப்படியாம வந்துட்டு எலிஷா தீர்க்கதரிசி கூட ஒருத்தன் இருக்கான். அவனுடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு அவனுக்கு அந்த வியாதி வருதுன்றதை பாக்குறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 Kings 5:27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறைமான
குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இது யாருக்கு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எலீஷா தீர்க்கதரிசியோட ஒரு அசிஸ்டன்ட் கேயாசின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். அவன் இந்த நாகமான்கிட்ட போய் வந்துட்டு பணங்காசெல்லாம் வாங்கிக்கிறான். தங்கம், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கிக்கிறான். ஆரம்பத்துல நாகமான் வந்துட்டு குணமடைஞ்ச பின்பு எலீஷா தீர்க்கதரிசிக்கு இந்த தங்கத்தையும் வந்துட்டு வெள்ளியையும் கொடுக்குறேன்னு சொன்னப்ப எலீஷா வேணான்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த கேயாசி ஓடி போய் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போய் சொல்லி வாங்கிக்கிறான். அதனால நாகமானுடைய அந்த குஷ்டரோகம் இஸ்ரவேலனா இருக்கிற கேயாசிக்கு வந்தது. ஒரு புறஜாதிக்கு வந்த வியாதி இஸ்ரவேலனுக்கு வந்ததுக்கு காரணம் என்னது? அவனுடைய பொருள் ஆசையாக இருந்தது. இது தீர்க்கதரிசி தான் வாங்க சொன்னாருன்னு சொல்லி தீர்க்கதரிசி பேரை சொல்லி அவன் அந்த தங்கம், பொண்ணு, வெள்ளி இதெல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறான். அப்போ ஒருவனுடைய இச்சை வந்துட்டு அவனுக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? இது வியாதியை கொண்டு வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12:23 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 12:23. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். இது ஏரோது ராஜாவை பத்தி எழுதியிருக்குது. சோ அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு அவனுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஆரேஷனை கேட்டுட்டு வந்துட்டு இது தேவனுடைய சத்தம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறப்ப அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருந்தானா நல்லா இருந்திருப்பான். ஆனா அவன் நான் தேவனை போல இருக்கிறேன்னு சொல்லி மனசுல வந்துட்டு பெருமை வந்தோடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். அவனுக்கு வந்து அந்த வியாதி ஒரு கேன்சரஸ், ஒரு டியூமரஸ் வியாதி மாதிரிதான் புழுபுழுத்து இறந்தான்னு சொல்லி எழுதியிருக்குது. இது எதனால வந்துச்சு? அவனுடைய பெருமையான சிந்தனை. வேற ஒண்ணுமே பண்ணல. அவனுடைய பெருமையான சிந்தனை. இதுக்காகவே கர்த்தர் அவனை அடித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இவ்வளவு நேரமா நம்ம படித்த வசனங்கள் எல்லாமே பெருவாரியா இச்சையினால எப்படி வியாதி வருகிறது, இச்சையினால எப்படி பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்துட்டு துன்பங்கள் வருகிறது அப்படின்றத பார்த்தோம். பட் இன்னொரு விதமான ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் எதுன்னு சொன்னாக்க கர்த்தரை அனுமதிக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் விசுவாசத்தின் சோதனையாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு நம்ம நல்லா கீழ்ப்படுகிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது, நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் வளரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அந்த விசுவாசத்தை சோதிச்சு பார்ப்பார். எதுக்காக சோதிக்கிறார்னா அதுல பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான். இப்போ நம்ம விசுவாச சோதனை கர்த்தர் கொடுக்கறதே எதனாலனா நம்ம அதுல பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வாசிக்கலாம் 1 பேதுரு 1:7. 1 Peter 1st chapter verse 7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ஆமென். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. விசுவாசம் சோதிக்கப்படணும். எதுக்காக? அப்பதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று எழுதி இருக்கிறது. உன்னுடைய ஒரே குமாரனா, உன்னுடைய ஏக சுதனை ஈசாக்கு கொண்டு வந்து எனக்கு நீ வந்துட்டு தகன பலியா வந்துட்டு கொடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த ஒரு 1-2 நாள் வந்துட்டு ஆபிரகாமனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்திருக்கும். பட் ஆபிரகாமுக்கு வந்த இந்த கஷ்டம் வந்துட்டு இது சுய இச்சையினால வந்தது கிடையாது. இது கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். அப்ப இது வந்துட்டு செகண்ட் கேட்டகரி ஆஃப் அ ப்ராப்ளம். பட் இது ஒரு விதத்துல நல்லதுதான். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார்னா அது நமக்கு நல்லதுதான். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயமாவே உண்டு. அழிந்து போகிற பொண்ணையே வந்துட்டு சோதிச்சு பாக்குறமே, நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொன்னாக்க அவர் ஒரு டெஸ்ட் வைக்க மாட்டாரா? அதுதான் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், இந்த விசுவாசத்தின் பரீட்சை. வாசிக்கலாம் யாக்கோபு 1:3, ஜேம்ஸ் 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். சோ கர்த்தர் விசுவாசத்தை சோதிக்கிறார்னா நமக்கு அதுல ஜெயிச்சிட்டோம்னா நித்திய ஜீவன் மட்டும் கிடையாது. அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா அதிக பொறுமைசாலியா மாறிடுவீங்க. உங்களுக்கு நீடிய பொறுமை வந்துட்டு வர்றதுக்கு அதிகமா உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசத்தின் பரீட்சை தேவை. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை சோதிக்கிறார்னா ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பட் சந்தோஷமா இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்கிறார். உன்னுடைய ஏக சுதனை, உன்னுடைய ஒரே குமாரனை கொண்டு வந்து எனக்காக தகன பலியா செலுத்துன்னு சொல்றப்ப ஆபிரகாமால சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாமால தன்னோட மனைவி கிட்ட கூட சொல்ல முடியல. மகனை தான் பலியா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி ஆகிய சாராள்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். இருந்தாலும் ஆபிரகாம் முழு இருதயத்தோடு தான்
அந்த மகனையே தகன பலியா கொடுக்கறதுக்கு கிளம்பி போனார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 22 verses 1 and 2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ரொம்ப கிளியரா வசனம் டைரக்டா இருக்குது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி வாசித்த வசனங்களும் டைரக்டா தான் இருக்குது. 1 பேதுரு 1லயும் வந்துட்டு விசுவாசம் சோதிக்கப்படணும்னு எழுதி இருக்குது. அதே போல யாக்கோபு 1 அதிகாரத்திலையும் வசனம் படிச்சோம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்று எழுதி இருக்கிறது. இந்த வசனத்திலையும் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ரொம்ப டைரக்டான வசனம் தான். 2வது வசனத்துல உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை, இங்க ஏகசுதன்ற வார்த்தையை கவனிச்சுக்குங்க. ஆபிரகாமுக்கு அப்ப 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒன்னு இஸ்மாயில், 2வது வந்துட்டு ஈசாக்கு. ஆனா இஸ்மாயிலை பத்தி கர்த்தர் இங்க கண்டுக்கவே இல்லை. இங்க ஈசாக்கை பார்த்துதான் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், ஏன்னா அடிமையாளனுக்கு பிறந்தவனை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சுயாதனம் உள்ள பிள்ளையா வந்துட்டு கர்த்தர் கருதவே இல்லை. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனமாகிய ஈசாக்க என்ன செய்யணுமா? தகன பலியாக எனக்கு பலியிட எரிச்சிருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப இங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, கையை ஓங்கிட்டாரு, தூதன் வந்து நிப்பாட்டலைன்னு சொன்னாக்க நிச்சயமா குத்தி இருந்திருப்பார். குத்துனது மட்டும் இல்லாம நிச்சயமா தகன பலியாகவும் செலுத்தியிருப்பாரு. அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். தூதனானவர் வந்து அவரை நடுவுல வந்துட்டு நிப்பாட்டிட்டார். பட் இந்த 2 கேட்டகரிக்குரிய டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு சுய இச்சையினால வருகிற ப்ராப்ளம்ஸ். சுய இச்சையினால் பிரச்சனை வந்துச்சுனாக்கா மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்லிட்டார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவங்க மனம் திரும்பினாங்கனாக்க அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இது சுய இச்சையினால பிரச்சனை வந்துச்சுனாக்க. பட் உங்களுடைய விசுவாச கர்த்தர் சோதிக்கிறாருன்னா நீங்க மனம் திரும்பலாம் வேண்டாம். உறுதியான விசுவாசத்திலிருந்து அந்த பரீட்சையை வந்து நீங்க ஜெயிக்கணும். பரிசுத்தாவின் துணையோட விசுவாசத்தோட அந்த பரீட்சையை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்க கர்த்தர் உங்க மேல ரொம்ப சந்தோஷமா இருந்து உங்களை அதிகத்துக்கு ராஜாவாக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. நித்திய ஜீவனையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த டெஸ்ட் ஆபிரகாமுக்கு மட்டும் வைக்கலங்க. ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற அந்த ஈசாக்கு யாக்கோபு அவர்களுடைய சந்ததி வந்துட்டு எகிப்துல அடிமையா இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு அங்க பெரிய 10 அற்புதங்கள்லாம் செஞ்சு காமிச்சார். எகிப்துல இருந்த வரைக்கும் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பண்ணார். செங்கடலை கடந்து வெளியில கூட்டிட்டு வந்தோன்னா டெஸ்ட் தான் கர்த்தர் வந்துட்டு வச்சார். சோ என்ன டெஸ்ட் வச்சாருன்றதை கவனிச்சு பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். டியூட்ரானமி 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? ஜனங்களை சிறுமைப்படுத்துகிறார். தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்துன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இதுக்கு அடுத்த வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து பிசாசு கிட்ட பேசுறாரு. வந்துட்டு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது 8:3 வந்துட்டு எழுதியிருக்கும். சோ கர்த்தர் என்ன செய்யறாரு? வனாந்தரத்துல இவங்களை சோதிக்கிறாரு. தண்ணி இல்லாம விட்டது அது விசுவாசத்தின் பரீட்சை. சாப்பாடு இல்லாம விட்டது விசுவாசத்தின் பரீட்சை. நான் வெஜிடேரியன் இல்லாம விட்டது அது விசுவாசத்தின் பரீட்சை. அந்த பரீட்சையில எல்லாம் அவங்க ஃபெயில் ஆனதுனாலதான் கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் வந்துட்டு அனுப்பி விட்டார். சோ அந்த விசுவாசத்தின் பரீட்சையில வந்துட்டு ஜெயிச்சவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, மோசே ஜெயிச்சுட்டாரு, ஆரோன் ஜெயிச்சுட்டாங்க, மெரியம் ஜெயிச்சுட்டாங்க, அதே போல யோசுவா, காலேப் இவர்களை போன்ற ஒரு சிலர் மட்டும்தான் அந்த விசுவாச பரீட்சையில வந்துட்டு வனாந்தரத்தில் ஜெயித்தவர்களா இருந்தார்கள். பட் இந்த விசுவாச பரீட்சையில வியாதி எல்லாம் வருமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வியாதி வந்ததை பார்த்தோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியெல்லாம் வியாதி வரும், நியாயமான விஷயம்தான். பட் இந்த விசுவாசத்தின் பரீட்சையில கர்த்தர் வியாதிகளை எங்கிட்டாவது பைபிள்ல அனுமதிச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வியாதிகளையும் அனுமதிச்சிருக்கிறாரு. வாசிக்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜாப் 2:7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி
அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சோ சாத்தானுக்கு வந்துட்டு யோபுவை தொடறதுக்கும் யோபுவுக்கு வியாதிகள் கொடுக்கறதுக்கும் கர்த்தர் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தாரு. இது எதனால நடந்துச்சு? இது யோபுனுடைய பாவங்கள்னால நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா யோபுனுடைய பாவங்கள்னால இது நடக்கல. சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளம் கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சோ இந்த பருக்கள் வந்தது உடம்புல வந்துட்டு சொறி சரங்கு பருக்கள்லாம் வந்துட்டு ஒரு ஓட்டை எடுத்து அவர் சொரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சோ அவர் அந்த வியாதியை பத்தி அவர் பெருசா வந்துட்டு எதுவும் வந்துட்டு சொல்லல. இன்ஃபேக்ட் யோபு வந்துட்டு ஏன் இந்த வியாதி எனக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் பெருசா வியாதியை பத்தி யோபு எங்கேயுமே பேசல. கடைசியில் இந்த வியாதியை குணப்படுத்துங்கன்னு கர்த்தர்ட்ட கேட்கல, கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காவே குணப்படுத்திட்டார். விசுவாசத்தின் பரீட்சையில உங்களுக்கு வியாதியே வந்தாலும் வந்துட்டு கர்த்தர் அதை ஆட்டோமேட்டிக்காவே குணமாக்கிடுவார். அந்த டெஸ்டுக்குரிய காலத்துல நம்ம கரெக்டா யோபு மாதிரி கொஞ்சம் வந்துட்டு நம்முடைய நாவடக்கத்தோட இருந்து இருதயத்துல வந்துட்டு தப்பான சிந்தனைகள் இல்லாம ஏன் கர்த்தர் வந்துட்டு என்னை இப்படி வந்துட்டு சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை குற்றப்படுத்தாம இருந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வியாதியா இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கி போயிடும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது எதனால வந்த வியாதி? விசுவாசத்தின் பரீட்சையினால வந்த வியாதியா இல்ல பாவத்தினால வந்த வியாதியா? அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். இது விசுவாசத்தின் பரீட்சையா இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா அந்த வியாதி போயிடும். பட் இது பாவத்தினால வந்துருச்சுன்னா மனம் திரும்பினா மட்டும்தான் இந்த வியாதி வந்துட்டு போகும். பட் இது ரொம்ப ரொம்ப ரேர் கேட்டகரி. எல்லாருமே யோபு கிடையாது. அட்லீஸ்ட் எனக்கு வியாதி வந்துச்சுன்னா நான் என்னை யோபு மாதிரி நினைச்சுக்கிறதே கிடையாது. நம்ம வந்துட்டு ஏன்னா யோபுன்றவர் வந்துட்டு 800 கோடியில ஒரு யோபு இருக்கலாம், 1000 கோடியில ஒரு யோபு இருக்கலாம், இல்ல வந்துட்டு 2000 கோடியில ஒரு யோபு இருக்கலாம். தெருவுக்கு தெரு இன்னைக்கு யோபு இருக்கிற மாதிரி தான் அநேக கள்ள போதகர்கள்லாம் தங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா தன்னை யோபு போலதான் நினைச்சுக்கிறாங்க. ஸோ யோபுன்றவர் வந்துட்டு ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் கூட நம்மளால சொல்லிட முடியாது. 800 கோடியில ஒரு யோபுவை பார்க்கறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா நம்மை நாமே நீதிமான்களாக நினைத்து கொள்ளாமல் வியாதிகள் வரும் பொழுது அது இன்ஃபேக்ட் விசுவாசத்தின் பரீட்சையா இருந்தா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அந்த வியாதியை எடுத்து போட்டுருவார். இல்ல அது பாவத்தினால வந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதையும் கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். இது பாவத்தினால வந்திருக்கு, நீ மனம் திரும்பு அப்படின்றதையும் கர்த்தர் உணர்த்துவார். ஸோ இது 2வது கேட்டகரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி இச்சையினால கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் வருவது. 2வது வந்துட்டு விசுவாசத்தின் பரீட்சையினால நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும், அது நீங்க ஜெயிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே அது சரியாயிடும். 3வது, நீங்க விசுவாசத்தின் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டீங்க, கர்த்தருக்கு ஒழுங்கா கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் வந்துட்டு மகனை சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஸோ அந்த 3rd கேட்டகரி ஆஃப் அ ப்ராப்ளம் இதுதான் கரெக்ஷன், டிசிப்ளின், சிட்சை. ஸோ இந்த சிட்சை வந்துட்டு இது பிள்ளைகளுக்கு மட்டும்தான், பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு சிட்சை கிடையாது. புறஜாதிகளுக்கோ சுத்தமாவே கீழ்ப்படியாதவர்களுக்கு சிட்சை கிடையாது. அவர்களுக்கு கோபாக்கிடை உண்டே ஒழிய சிட்சை வந்துட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான். வாசிக்கலாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரைக்கும். Hebrews chapter 12 verses 5 to 7. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தப்பு பண்ணா கர்த்தர் தண்டிப்பார். இது வந்துட்டு குறிப்பா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான், வசனம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சிட்சை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனங்கள் தெரிஞ்சு பின்வாங்கி போறாங்களோ அவங்கள கர்த்தர் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். கர்த்தர் வந்துட்டு நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிதான் சில தண்டனைகளை நமக்கு சிட்சையை போல கொடுக்கிறார். ஒரு டிசிப்ளின், ஒரு கரெக்ஷன் எதனால கொடுக்கிறார்னா நம்மள அன்பு செய்கிறதுனாலதான். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால், சிட்சை வந்தா என்ன பண்ணணும்? டிசிப்ளின் இருந்தா சகிக்கணும்னு கர்த்தர் சொல்றார். சோ சகிச்சிட்டீங்கன்னா போதும். சிட்சை வரும் பொழுது ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி அந்த சிட்சையை சகிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் அதுல இருந்து உங்களை விடுவிச்சிருவார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நம்மள மீண்டுமா பிள்ளைய போல கர்த்தர் எண்ணி நடத்தணும்னு சொன்னாக்க அவர் கொடுக்குற தண்டனையை வந்துட்டு ஒழுங்கா நம்ம வாய மூடிட்டு வாங்கிக்கணும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சோ தாவீதுக்கு ஒரு பெரிய சிட்சை வந்தது. பத்சபாலோட விபச்சாரம் செய்து ஒரு மகனை பெற்றெடுத்த பொழுது தாவீதுக்கு ஒரு பெரிய சிட்சை வந்தது.
தாவீது எப்படி அதை சகித்தாருன்றதை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 12:15. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. ஆமென். கர்த்தர் என்ன செஞ்சாரு? உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். யாருங்க அடிச்சா? கர்த்தர் வந்துட்டு குழந்தையை அடித்தார். அதாவது ஒரு வியாதியினால அடித்தார் என்று எழுதியிருக்கிறது. அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. சோ ரொம்ப வந்துட்டு ஒரு மோசமான வியாதியில அந்த குழந்தை வந்துட்டு இருந்தது. அந்த குழந்தைக்காக தாவீது வந்துட்டு சாப்பிடாம ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணி ஜெபிக்கிறாரு. கர்த்தர் தாவீதோட ஜெபத்தை கேட்கல. கடைசியில அந்த குழந்தை வந்துட்டு இறந்து போயிடுது. சோ இறந்து போனதையும் தாவீது சகிக்கிறார். சோ இறந்து போன உடனே தாவீது செய்த செயலை வந்துட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அவர் போய் நீட்டா குளிச்சுட்டு கிளம்பி ராஜாவுக்குரிய வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு கர்த்தரை தொழுது கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய பிள்ளை வந்துட்டு இறக்குற வரைக்கும் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எப்படியாவது வந்துட்டு ஃபாஸ்டிங் பண்ணி பாவங்களை அறிக்கை பண்ணி இந்த குழந்தை பிழைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தார். ஆனா கர்த்தருடைய கோபம் இருக்குது, இது பெரிய சிக்ஷைன்றத தாவீது புரிஞ்சுக்கிட்டாரு. குழந்தை இறந்துருது. இறந்து முடிச்சோன்னே நேரா போய் குளிச்சுட்டு கிளம்பி வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கர்த்தரை தொழுது கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. சோ இதுதான் சிக்ஷையை சகிப்பது. இந்த சிக்ஷையில வந்துட்டு மரணங்கள் கூட ஏற்படும் அப்படின்றத தாவீதோட எக்ஸாம்பிள்ல வந்துட்டு பாக்குறோம். ஒரு பெரிய தவறு கர்த்தருக்கு விரோதமா பண்ணா ஒரு குடும்பத்துல மரணங்கள் கூட ஏற்படும். அதையும் சகிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல கீழ்ப்படியாம கிறிஸ்தவர்கள் போகும் பொழுது இந்த சிக்ஷை என்பது இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். பட் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில யார் வேணா விடுகலாம். சோ இச்சை வந்துட்டு யாருக்கு வேணா வந்துட்டு வரலாம். இச்சை தான் வந்துட்டு இச்சைனால ஒரு பாவம் செய்யும் பொழுது அது வந்துட்டு நமக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் அதுல போய் விடுகிறோம். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அந்த செகண்ட் கேட்டகரி வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல வந்துட்டு இது விசுவாசத்தின் பரீட்சையா இருக்கிறது. அந்த தேர்ட் கேட்டகரி வந்துட்டு இது கர்த்தருடைய சிக்ஷை. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது கர்த்தர் சிக்ஷிக்கிறார். தாவீதினுடைய பிள்ளைக்கு வந்துட்டு வியாதி வந்து அது இறந்து போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ இந்த சிக்ஷையை பத்தி பேசுறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை மட்டும்தான் நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்றாரு. அப்ப சிட்சை வந்துருச்சுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க நம்ம ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும். சோ கர்த்தர் வந்துட்டு மனம் திரும்புன்ற வார்த்தையை வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு 5 சபைகள்கிட்ட பேசுறார். 7 சபைகள்ல 5 சபைகளை பார்த்து மனம் திரும்புன்றார். ஏன்னா கர்த்தர் இந்த 5 சபைகளையும் பிள்ளைகளை போல அவர் நடத்துறார். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, அதனாலதான் உங்களை நான் வந்துட்டு கண்டிக்கிறேன், அதனால நீங்க மனம் திரும்புங்க அப்படின்றார். மனம் திரும்பினா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போஸ்தலர் 3:20 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 3:20. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். சோ பாவங்கள் இருக்குது, அதை கர்த்தர் மன்னிக்கணும்னா மனம் திரும்பினா கர்த்தர் மன்னிப்பார். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவர் நம்மை குணமாக்குவார் என்று இந்த வசனம் சொல்கிறது. நம்ம ஏற்கனவே சங்கீதம் 103ல வாசிச்சோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படிங்கிற வசனத்தை வாசிச்சோம். அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நோய்கள் வந்துட்டு குணமாகும். அப்படின்னாக்க நம்ம மனம் திரும்பினாக்க அந்த சிக்ஷையிலிருந்து விடுபட முடியும். சோ எப்படி வந்துட்டு தாவீதினுடைய விஷயத்துல அவர் நல்ல மனம் திரும்பினாரு, இருந்தாலும் வந்துட்டு அந்த சிக்ஷை, அந்த குழந்தை வந்துட்டு இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தையும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. அந்த சிக்ஷையினால தாவீதும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு அவர் போயிட்டார். அப்படின்னாக்க அந்த ஒரு சிக்ஷையின் மூலமா இங்க 2 நல்ல காரியங்கள் நடக்குது. அந்த குழந்தை வந்துட்டு இறந்து போனது எப்படி நல்லதுன்னு சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். அந்த குழந்தை வளர்ந்து அது அப்சலோமை போல இருந்துருச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்சலோம்ன்ற ஒரு குமாரன் தாவீதனுக்கு வந்துட்டு இருந்தான். அந்த அப்சலோம் வந்துட்டு தாவீதுக்கு விரோதமான செயல்களையே வந்துட்டு செஞ்சான். கர்த்தருக்கு விரோதமாகவும் தாவீதுக்கு விரோதமாகவும் செயல்களை செஞ்சு நித்திய ஜீவனை அடையாமலே வந்துட்டு போயிட்டான். சோ அந்த குழந்தை வளர்ந்து அது அப்சலோமை போல வந்துட்டு வாழ்க்கையை வாழ்றதை விட அது சிறு வயதிலேயே மறித்து அது கர்த்தர்ட்ட போறது அந்த குழந்தைக்கு நல்லது. தாவீதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்ஷையை கொடுத்து தாவீதையும் கர்த்தர் மனம் திருப்பினார். அப்படின்னா அந்த சிக்ஷை என்பது வந்துட்டு அது ரொம்ப நல்ல விஷயம். பட் சிக்ஷையில வந்துட்டு மரணங்களும் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் சிக்ஷை இல்லாமலே வாழ்க்கையை ஓட்டுறது நமக்கு நலமான ஒரு காரியம். எப்பொழுதுமே தானியேலை போல இல்ல சாமுவேலை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா ஒரு சிக்ஷை கூட இல்லாம இருக்கும். நான் தானியேலுக்கும் சாமுவேலுக்கும் கர்த்தர் ஏதாவது சிக்ஷையை கொடுத்தாரு, அவர் கர்த்தர் கோவப்பட்டாரு, தண்டிச்சாருன்னு எதுவுமே இருக்காது. சோ தானியேலை போல வந்துட்டு
இல்ல சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஆரம்பத்துல இருந்தே கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு வந்துட்டு மனமகிழ்ச்சியோட கீழ்ப்படிவது நமக்கு மிகவும் நல்லது. வாசிக்கலாம் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், நம்பர்ஸ் 12:10. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். ஆமென். ஆமென். இங்க ஆரோனுடைய சகோதரி, மோசேயினுடைய சகோதரி, ஆரோனுக்கும் சகோதரி மிரியம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். எதனால? மிரியம் வந்துட்டு மோசேக்கு விரோதமாக பேசினாங்க. அது கர்த்தர் பாவம்னு சொல்லி வந்துட்டு கண்டிச்சாரு. எப்படி வந்துட்டு மிரியமும் ஒரு தீர்க்கதரிசி தான், மிரியமும் தீர்க்கதரிசியா இருந்தும் மிரியமுக்கு வந்துட்டு இந்த குஷ்டரோகம் வந்தது. கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளை வந்துட்டு அவர் கண்டிக்கிறாருன்றதை வந்துட்டு பாக்குறோம். குஷ்டரோகியா இருந்து திரும்ப கர்த்தர் வந்துட்டு குணமாக்கிட்டார். சோ மோசேவே பரிந்து பேசும் பொழுது மீண்டும் அவர் குணமாக்கிறாரு. இருந்தாலும் தப்பு பண்ணாக்க தன்னுடைய பிள்ளைகளையும் அவர் கண்டிக்கிறாருன்றதை வந்துட்டு பாக்குறோம். சோ இதனாலதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடுகையில வந்துட்டு நம்ம கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் பொழுது நம்ம கர்த்தர் வந்துட்டு நமக்கு என்ன சொல்றாரு, நீங்க தகுதியோட இந்த பந்தியில கலந்துக்கணும். தகுதியோட கலந்துக்கலன்னு சொன்னாக்க உங்களில் ஒரு சிலர் வியாதிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, ஒரு சிலர் மரிச்சும் போயிருக்கிறாங்க. இது சிக்ஷையில போய் மாட்டிக்காதீங்க. சிக்ஷைன்ற வார்த்தையே அந்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வசனங்கள். 1 Corinthians chapter 11 verses 29 to 32. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆமென். கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஏன் நம்ம கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்? அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 29வது வசனம் சொல்லுது. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியணும். நிதானித்து அறியாம நாம பாட்டு இஷ்டத்துக்கு போய் வந்துட்டு பாவத்தோட நம்ம கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இதனாலதான் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர்ன்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்குங்க. அநேகர் பலவீனர், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சோ மரணம் கூட வந்துட்டு தகுதியா வந்துட்டு நம்ம கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கலன்னா அநேகருக்கு மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, அநேகருக்கு வியாதிகள் பலவீனங்கள் ஏற்பட்டிருக்குது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சோ இதனாலதான் 32வது வசனம் சொல்லுது, நான் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட நியாய தீர்ப்பு நாளன்னைக்கு உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். அப்படின்னாக்க நம்ம கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது நம்ம அதை ஏத்துக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு அதை விரும்புறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா இந்த 3 கேட்டகரியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு சுய இச்சையினால வந்துட்டு வியாதிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்துட்டு வரலாம், அதுக்கு மனம் திரும்பணும். 2வது கேட்டகரி விசுவாசத்தின் பரீட்சை. இதுலயும் வியாதிகள் ரொம்ப ரேரா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் விசுவாசத்தோட இருந்தா போதும், இங்க மனம் திரும்புதல் தேவை கிடையாது. 3வது கேட்டகரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் சிக்ஷை வந்துட்டு உண்டு. தவறு செய்யும் பொழுது ஒரு சிக்ஷை, ஒரு கரெக்ஷன் கொடுக்கிறாரு. இங்கேயும் வியாதிகள் வந்ததை பாக்குறோம். தாவீதுனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு வியாதியை கொடுத்திருந்தார். சோ சிக்ஷையிலையுமே வந்துட்டு கர்த்தர் வியாதியை கொடுத்திருந்தாரு. செகண்ட் கேட்டகரி அதுல விசுவாசத்தின் பரீட்சையிலையும் யோபுக்கு வந்துட்டு கர்த்தர் வியாதியை கொடுத்திருந்தார். சோ வியாதி இருக்குதுன்னா அது என்ன விதமான வியாதி? இது சிக்ஷையா, இல்ல என்னுடைய சுய இச்சையினால வந்துட்டு வந்துருச்சா, இல்ல வந்துட்டு இது கர்த்தருடைய விசுவாசத்தின் பரீட்சையா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நமக்கு சுகம் உண்டு. வாசிக்கலாம் 1 பேதுரு 2:24, 1 Peter 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இதே வசனத்தை ஏசாயா 53 நம்ம வாசிச்சு பார்த்தா அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். சோ குணமாகிரும். அப்பொழுது மேசியா வரல, இயேசு கிறிஸ்து வராததுனால இனிமேட்டு குணம் ஆவீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. இப்ப நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்துட்டு நமக்காக மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்துட்டாரு. அதனால அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்
அப்படின்னு பாஸ்டன்ஸ்ல எழுதி இருக்குது. பட் சிக்ஷையா இருந்தாலும் அது இச்சையினால் வருகிற பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருந்தாலும் தேர்ட் கேட்டகரியா இருந்தாலும் பாவங்களை அறிக்கையிடணும். வாசிக்கலாம் 1 யோவான் 1:9, 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாருங்க. பட் இப்ப கேள்விக்குறி, நம்முடைய பாவங்களை நம்ம வந்துட்டு அக்னாலேஜ் பண்றோமா? பாவத்தை பாவம்னு ஒத்துக்கிறோமா? அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தை பாவம்னே ஒத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் பெரிய தப்பா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ முதலாவது காரியம் பாவத்தை பாவம்னு ஒத்துக்கணும். ரெண்டாவது அதை பாவம்னு சொல்லி கர்த்தர்ட்ட அறிக்கையிடணும். மூணாவது செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நம்முடைய கிருபையோட செய்ய மாட்டேன்னு சொல்லி பயிற்சி முயற்சி இந்த காரியங்களை வந்துட்டு செய்யணும். ஸோ பாவங்களை நம்ம அறிக்கையிட்டோம்னா, பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாருனாக்க நம்முடைய நோய்கள் ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடும். நோய்கள் அல்லாட்டினா கூட அந்த பாவத்தினால பிரச்சனைகள் வந்திருக்கலாம், உங்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாமே வந்துட்டு ஆண்டவர் வந்து சரி பண்ணி கொடுத்துருவார். ஸோ இந்த 3 கேட்டகரி முடிஞ்சு அடுத்து ஒரு கேட்டகரி இருக்குது, அதுதான் உபத்திரவம். நீங்க கர்த்தருக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நீங்க இந்த 3 கேட்டகரியும் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னாக்க, விசுவாசத்தின் பரீட்சையில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஃபைனலா கர்த்தர் உங்களுக்கு உபத்திரவத்தை அனுமதிப்பாருங்க. இந்த உபத்திரவம் யாருக்கு வரும்னா, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் வரும், எல்லாருக்கும் வராது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு உபத்திரவம் வராது, தேர்ட் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் உபத்திரவம் வராது. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில சுய இச்சையினால வந்துட்டு அவங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டவங்களுக்கு உபத்திரவம்லாம் வராது. அதே போல அந்த விசுவாசத்தின் பரீட்சையில யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உபத்திரவம் வரும். பட் விசுவாசத்தின் பரீட்சையில தோத்து போய் கர்த்தருடைய சிக்ஷையில இருக்கிறவங்களுக்கு சிக்ஷை தான் இருக்குமே ஒழிய உபத்திரவம் இருக்காது. உபத்திரவம் என்பது இயேசுவுக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சா, புறஜாதிகள் மூலமாவோ கள்ள கிறிஸ்தவர்கள் மூலமாவோ நீங்க கீழ்ப்படுகிறதுக்காக உங்களுக்கு உபத்திரவம் வரும். இயேசுவுக்கு நீங்க சாட்சியா இருக்கிறதன் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தா அதற்கு பேர் தான் உபத்திரவம். வாசிக்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 12 வரைக்கும். Matthew chapter 5 verses 11 to 12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. என் நிமித்தம் அப்படின்ற வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எப்பங்க நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்ப சந்தோஷப்படுங்கன்னு கர்த்தர் வந்துட்டு எப்ப சொல்றாரு, வந்துட்டு உங்களுக்கு கர்த்தர் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவம் வந்துச்சுனாக்க நீங்க சந்தோஷப்படணும், பொறுமையா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்ம பொறுத்துக்க வேண்டியது உபத்திரவமா இருந்தா பொறுத்துக்குங்க, வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். ஜெபம் பண்ணி அப்படியே அதை பொறுத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த உபத்திரவம் கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருந்துச்சுனாக்கா, அது இச்சையினால பாவம் வந்துச்சுன்னா மனம் திரும்பணும், பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும். செகண்ட் கேட்டகரி விசுவாசத்தின் பரீட்சையா இருந்துச்சுனாக்க அதை விசுவாசத்தோட ஜெயிக்கணும். தேர்டு கேட்டகரி நம்ம கர்த்தர் நம்மளை வந்துட்டு சிக்ஷிக்கிறாரு, தப்பு பண்ணது மூலமா வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிக்ஷை வருது அப்படின்னு சொன்னா அந்த சிக்ஷையில வந்துட்டு பொறுமையா இருந்துட்டு மனம் திரும்பணும். அடுத்து இந்த ஃபோர்த் கேட்டகரி, நீங்க நல்லா கீழ்ப்படுகிறதுனால உங்களுக்கு புறஜாதிகள் மூலமா, கள்ள கிறிஸ்தவர்கள் மூலமா, கள்ள போதகர்கள் மூலமா, இல்ல உங்க குடும்பத்தார் மூலமா உங்களுக்கு உபத்திரவம் வருதுன்னா நீங்க சந்தோஷப்படணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. சரி, இப்ப வயது முதிர்ச்சியின் மூலமா வியாதிகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கும் வந்துட்டு நம்ம வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Kings 13:14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். அவன் நாட்களில் எலிசா தீர்க்கதரிசி, எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் என்று வேதம் சொல்கிறது. இப்ப எலிசாவுக்கு இந்த வியாதி பாவத்தினால வந்துட்டு வர கிடையாது இல்லைங்களா? இது வயதன் முதிர்ச்சியின் மூலமா கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. எலிசாவுக்கு வந்துட்டு அவர் டைம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத கர்த்தர் வந்துட்டு முடிவு பண்ணதுனால இது வயது முதிர்ச்சியின் மூலமா அவர் வந்துட்டு படுத்த படுக்கையா இருந்தார்.
படுத்த படுக்கையா இருந்ததுனாலதான் ராஜா கிட்ட சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்துட்டு அவர் மறிக்கிறார். சோ எலிசாவுக்கு வந்தது, ஏன்னா இது பாவ சரீரம்ன்றத ஆரம்பத்திலே படிச்சோம். சோ உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், மனுஷனை நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். இது பாவ சரீரம். பாவ சரீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது வயது முதிர்ச்சியினால கூட வந்துட்டு வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதை நம்ம டிசைன் பண்ணணும். இது பாவத்தினால வந்திருக்குதா, சிக்ஷையினால வந்திருக்குதா, இல்ல வந்துட்டு வயது முதிர்ச்சியினால வந்துட்டு வந்திருக்குதா அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்துட்டு நம்ம இதை டிசைன் பண்ணி பார்க்கணும். எலிசா தீர்க்கதரிசிக்கு அவர் வியாதிப்பட்டு அப்படியே மரிச்சும் போயிட்டார். எலிசா தீர்க்கதரிசி மட்டும் கிடையாது, எசேக்கியா ராஜாவுக்கும் வியாதிகள் வந்தது, அதுவும் பாவத்தினால கிடையாதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 38:1 வாசிக்கலாம். ஐசாயா 38:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோஸ்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். சோ எசேக்கியா வியாதிப்பட்டு எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். எசேக்கியாவை போல விசுவாசமா இருந்த ராஜா அவனுக்கு முன்னாடியும் கிடையாது, அவனுக்கு பின்னாடியும் கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. அவனை போல கர்த்தர் மேல வந்துட்டு விசுவாசம் வைத்த ராஜா யாருமே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. ஏன்னா 1,85,000 பேர் வந்துட்டு தனக்கு எதிராக வந்தப்ப அவன் சிம்பிளா சண்டைக்கெல்லாம் போல, நேரா கர்த்தர்ட்ட போய் அழுதுட்டு ஒரு தூதன் வந்துட்டு எல்லாத்தையும் எதிரிகள் எல்லாம் கொலை பண்ணிட்டான். அந்த அளவுக்கு விசுவாசமா இருந்த ராஜா தான் வந்துட்டு இந்த எசேக்கியா ராஜா. அவன் மரணத்துக்கு ஏதுவா ஒரு வியாதிப்பட்டு கிடக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் அப்படின்னு சொல்லும் பொழுது எசேக்கியா ராஜா கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நமக்கு உண்மையா இருந்தனே, எனக்கு ஏன் இந்த வியாதி கொடுத்தீங்க? அவன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணல. ஆண்டவரே, தன்னுடைய நன்மையான செயல்களை மட்டும்தான் கர்த்தர்ட்ட வந்துட்டு சொல்றான். நமக்கு உண்மையா இருந்தனே, ஏன் ஆண்டவரே வந்துட்டு என்னுடைய டைமை நீங்க குறிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் வந்துட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறார். ஸோ இங்க பாவ அறிக்கை பண்ண மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஒருத்தருடைய டைம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஃபைனல் டேஸ்ல கூட கர்த்தர் அந்த பாவ சரீரத்துல வந்துட்டு பாவமே இல்லாட்டியும், ஆத்மாவில பாவம் இல்லாட்டியும் சரீரம் வந்துட்டு பாவ சரீரம் தான். ஸோ அந்த பாவ சரீரத்துல ஒரு சில நேரங்கள்ல வியாதிகளை அனுமதிப்பது உண்டு. ஸோ இது மரணத்துக்கு ஏதுவா வந்துட்டு இருக்கலாம். வயது முதிர்ந்துருச்சுனாக்க, இல்ல கர்த்தர் வந்துட்டு இவங்களுடைய டைம் முடிஞ்சு போயிடுச்சுனாக்க அவங்களுக்கு ஒரு வியாதிகளை கொடுத்து கூட தன்னோட கூட அவர் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஏற்கனவே யோவான் 9:3 பார்த்த மாதிரி இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமான்னு சொல்லி கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி இவன் குருடனாக பிறந்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சோ யோபுவுக்கு அந்த வியாதிகளை வந்துட்டு பார்த்தோம். பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸை வந்துட்டு ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவர்களும் போதர்களும் செய்யற பெரிய தப்பு எதுனா, நான் யோபு போல இல்ல வந்துட்டு அந்த யோவான் 9 வர குருடனை போல வந்துட்டு எல்லாருமே அவனை போல குருடனாவும் இருக்க முடியாது, எல்லாருமே யோபுவை போல இருக்க முடியாது, எல்லாருமே எசேக்கியா ராஜா கிடையாது, எல்லாருமே எலீஷா தீர்க்கதரிசியும் கிடையாது. நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியது, இது பாவத்தினால வந்துச்சா? நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கடன்கள், நம்முடைய குடும்பத்துக்குள்ளார இருக்கிற சமாதானம் இல்லாத தன்மையா இருக்கட்டும், இது என்னுடைய பாவத்தினால வந்திருக்குதான்றத முதல்ல யோசிச்சு பார்க்கணும். பாவத்தினால வந்திருக்குதுன்னு சொன்னா மனம் திரும்பணும். அப்படி இல்லைன்னாக்க விசுவாசமா இருங்க. பாவத்தினால வரல, இது விசுவாசத்தின் பரீட்சையா இருக்குது, இல்ல உபத்திரவமா இருந்தாக்கா பொறுமையா வந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம பழகணும். பட் இந்த விசுவாசம்ன்றது வியாதிகளை குணப்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு புறப்பட்டு போய் வியாதிகளை குணப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கடமையை கொடுத்திருக்கிறார். மார்க் 11:23 நீங்க வாசிக்கும் பொழுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சோ நீங்க ஜெபிக்கிறப்ப சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஜெபிக்கிறப்பையும் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறப்பையும் சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. இந்த வியாதியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போன்னு சொல்லி சொல்லும் பொழுது சந்தேகப்படாம சொல்லுங்க. நீங்க சுகமாயிட்டீங்க பிரதர், நீங்க சுகமாயிட்டீங்க சிஸ்டர், இதை நீங்க சொல்லும் பொழுது சந்தேகப்படாம சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரத்துல 13-14 வசனங்கள்ல அவர் பேசி இருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசத்தோட கேட்டீங்கன்னாக்க நிச்சயமா அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். அவருடைய சித்தப்படி நீங்க கேட்கிற எதுவா இருந்தாலும் நிச்சயமா கேட்பார். சோ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான்னு அவர் சொல்லியிருக்கிறார்.
யோவான் 14:12. சோ என்ன வந்துட்டு விசுவாசிக்கிற ஒருத்தன் இருந்தானாக்க அவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நம்மளால செய்ய முடியும் சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்கு நமக்கு தேவை அடிப்படை விசுவாசம் மட்டும்தான். மார்க் 16 17-18 வசனங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்கள் தான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். 18வது வசனத்துல வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல கைகளை வைங்க, அதுக்கு முன்னாடி நாம விடுதலை ஆகணும். அதனாலதான் இந்த 4 கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்தோம். நாம விடுதலை ஆகிறதுக்கு நம்மளுடைய ப்ராப்ளம் எந்த கேட்டகரியில இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பிப்ளிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற வியாதியோ பிரச்சனையோ என்ன கேட்டகரி, புறஜாதிகளா இருந்தாங்கன்னாக்க ஆப்வியஸ்லி இது வந்துட்டு பாவத்தினாலதான் வந்திருக்குன்றதை நம்ம ஈஸியாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல கிறிஸ்தவர்களா இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு இது விசுவாசத்தின் பரீட்சையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ் தான். விசுவாசத்தின் பரீட்சையை யாருக்கு இருக்க முடியும்? விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். கள்ள சபைகள்ல இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்தின் பரீட்சை வர்றதுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டம் தான். ஏன்னா அவங்களுக்கு விசுவாசமே அடிப்படையில வந்துட்டு ரொம்ப ஷேக்கியான விசுவாசம் தான். நான் இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அந்த ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். இது யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்து அறிகிற தேவனா இருக்கிறார். அப்ப வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைத்து நாம மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நாம விடுதலை ஆகணும். நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு அதிகாரம் இருக்குது, வியாதிகளை விரட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. அப்ப நாம வியாதியில இருக்கக்கூடாது, நாம பிரச்சனையில இருக்கக்கூடாது. இல்ல பிரதர், வயசானா ஒரு 50 வயசானா அந்த வியாதியெல்லாம் வரத்தான் செய்யும், அது புறஜாதிகளுக்கு தான், நமக்கு கிடையாது. ஏன்னா ஒரு 80 வயசுல இந்த டயலாக் அடிச்சிங்கன்னா பரவாயில்ல. 50 வயசுல எல்லாம் நம்ம வந்துட்டு 50 வயசானா எனக்கு சுகர் வரும், 50 வயசானா அந்த வியாதி வரும், அந்த டயலாக்லாம் நாம அடிக்க கூடாது. நமக்கு வியாதிகள் வரக்கூடாது. ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அதை அப்ப பாத்துக்கலாம். பட் ஒரு ஆவரேஜான ஒரு ஏஜ்ல ஒரு 30, 40, 50, 60 இதெல்லாம் ஒரு ஆவரேஜான ஏஜ் தான் பைபிளை பொறுத்த வரைக்கும். இந்த வயசுல எல்லாம் வியாதிகள் நமக்கு இருக்கக்கூடாது. இருந்துச்சுனாக்க இது என்ன கேட்டகரின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. ரோமர் 16:20 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. சோ விசுவாசத்தின் பரீட்சையா இருந்தாக்க பொறுமையா இருங்க. யோபுவை போல வந்துட்டு பொறுமையா இருந்து அந்த விசுவாசத்தின் பரீட்சையில ஜெயிக்கணும். ஆபிரகாமை போல பொறுமையா இருந்து விசுவாசத்தோட இருந்து அந்த விசுவாசத்தின் பரீட்சையை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால உபத்திரவம் வருகிறதா? உங்களுடைய குடும்பத்தார் மூலமா, கள்ள கிறிஸ்தவர்கள் மூலமா, கள்ள போதகர்கள் மூலமா, உங்க பழைய சபையில இருக்கிற போதகர் உங்களை திட்டுறாரா? நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்ற வேதம் சொல்கிறது. சந்தோஷமா களி கூறுங்க, திரும்ப அந்த பாஸ்டரா திட்டாதீங்க. சோ அவர் விவரம் தெரியாம பண்றாரு, சத்தியம் தெரியாம பண்றாரு. சத்தியம் தெரியாதவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. பட் நமக்கு டேஞ்சரான கேட்டகரி எதுன்னா 2 கேட்டகரி இருக்கு. கர்த்தர் என்னை சிட்சிக்கிறாரா? நான் வந்துட்டு கர்த்தரை விட்டு விலகினது மூலமா கர்த்தரை வந்துட்டு ஒரு மகனை சிட்சிக்கிறது போல என்னை சிட்சிக்கிறாரா? சிட்சிக்கிறாருன்னா மனம் திரும்பணும். இல்ல என்னன்னா ஒரு இச்சையினால வந்துட்டு ஒரு பாவத்தினால நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா, இந்த 4 கேட்டகரியும் வந்துட்டு வேறு பெருத்து பாக்குறதுக்கு நம்ம பழகணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா எல்லாமே எனக்கு உபத்திரவம் தான் அப்படின்னு நினைக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு மெஜாரிட்டி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஒரு உபத்திரவம் நினைக்கிறோம். உபத்திரவம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு தகுதியே கிடையாது. உபத்திரவம்ன்றது ஃபைனல் ஸ்டேஜ்ல வருது. கர்த்தருக்கு உண்மையா கீழ்ப்படியும் பொழுது ஃபைனல் ஸ்டேஜ்ல வர்றதுதான் வந்துட்டு உபத்திரவம். உபத்திரவம்ன்றது எல்லாருக்கும் வராது. அது சில நேரம் வந்துட்டு இச்சையினால வந்த பிரச்சனையா இருக்கும், இல்ல சிட்சையினால வந்த பிரச்சனையா இருக்கும். சோ இச்சையா இருந்தாலும் நம்ம மனம் திரும்பணும். கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், கரெக்ஷன் பண்றாரு அப்படின்னாலும் நம்ம மனம் திரும்பணும். விசுவாசத்தின் பரீட்சையா இருந்தாக்க பொறுமையா இருங்க. இல்ல நல்லா கீழ்ப்படுகிறது மூலமா உங்களுக்கு உபத்திரவம் வருதா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க இந்த 4 கேட்டகரியில வந்துட்டு நம்முடைய பிரச்சனைகள் எங்க ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து மனம் திரும்ப வேண்டிய விஷயமா இருந்தா மனம் திரும்புவோம். என்னுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்ம வந்துட்டு மன்னிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு, வியாதிகளை குணமாக்குறேன்னு சொல்றாரு, தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்றாரு, மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம விடுதலையானதானே மற்றவங்களை விடுதலை ஆக்க முடியும். நாம விடுதலையானதானே கனி கொடுக்க முடியும். என்னில் கனி கொடாத செடி எல்லாவற்றையும் நான் வந்துட்டு தரித்து போடுவேன் கர்த்தர் சொல்றாரு. கனி கொடுக்கிற வந்துட்டு கொடிகளை வந்துட்டு என் பிதாவானவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது.
அப்ப நம்ம ஏற்கனவே கனி கொடுத்தா நம்மளை சுத்தம் பண்ணுவார். கனி கொடுக்கலன்னா கர்த்தர் 3 வருஷம் பார்ப்பாரு, 4 வருஷம் பார்ப்பாரு, வெட்டி போட்டுருவார். இந்த 3 வருஷத்துல வந்துட்டு வெட்டி போடுறேன்னு சொல்றப்ப, இந்த மரம் வந்துட்டு வேஸ்டா இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றப்ப, அப்ப தோட்டக்காரர் என்ன சொல்றாரு, வேணாம் ஆண்டவர், இன்னொரு 1 வருஷம் பார்க்கலாம். மிஞ்சி போனா ஒரு 4 வருஷம் பார்ப்பாரு. கனி கொடுக்கலனாக்க கர்த்தர் யாரா இருந்தாலும் வெட்டி போட்டுருவார். நாம கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னாக்க நாம் முதலில் நல்ல மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வந்துட்டு பெரிய ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்தா அது உபத்திரவமா இருக்கலாம். உபத்திரவமா இருந்தா அது கர்த்தருடைய மகிமைக்காக இருக்கும். உங்களை வந்துட்டு யாராவது கீழ்ப்படுகிறதுக்காக திட்டுறாங்களா, அடிக்கிறாங்களா, அது நல்லது. அப்படிப்பட்ட உபத்திரவம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுனாக்கா நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க. இல்ல நான் போய் ஒருத்தர் திட்டுறேன், அவர் என்ன பதிலுக்கு திட்டுறாரு, நான் போய் ஒருத்தர் அடிக்கிறேன், அவர் என்ன பதிலுக்கு அடிக்கிறாரு, நான் 10 வட்டிக்கு பணம் வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்குதுன்னா அது என்னுடைய இச்சை. நான் மனம் திரும்பியே ஆக வேண்டும். நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியில, தெரிஞ்சே கீழ்ப்படியில, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படாம தீமையிலே நின்னுகிட்டு இருந்தோம்னாக்கா கர்த்தர் சிட்சிப்பார், அடிப்பார். தாவீது அடிச்சது போல வந்துட்டு, தாவீது அடிச்சப்ப தாவீதுடைய பிள்ளை வந்துட்டு மரித்து போயிட்டு, அப்படின்னா மரணங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் கர்த்தருடைய வருகையின் காலகட்டமா இருக்குது. எல்லா பிரச்சனையும் உபத்திரவம்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா விவரம் தெரியாத கிறிஸ்தவர்கள், சத்தியம் தெரியாத கிறிஸ்தவர்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஒரு உபத்திரவம், எனக்கு ஒரு வியாகுலம்னு சொல்றாங்க. நாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. வசனத்தை வைத்து நிதானித்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இன்று நிதானித்த அறிவும். ஜெபத்துல வந்துட்டு நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம், பிரச்சனையே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். பட் பிரச்சனை நம்ம ஐடியால நீங்க நல்லா கீழ்படிங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும். அந்த உபத்திரவத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உபத்திரவம் இல்லாம வேற பிரச்சனை இருந்துச்சுன்னா எதுன்னு சொல்லி கர்த்தர்ட்ட வந்துட்டு கேட்டு நாம் முதலாவது மனம் திரும்பி அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்து மற்றவர்களுக்கு நம்ம விடுதலையை கொடுக்கிற பிள்ளைகளா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஒவ்வொருவருமே நாம் விடுதலை அடைந்த பிள்ளைகளா, மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற பிள்ளைகளா, அவர் வரும் மட்டாகவும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா, கர்த்தருடைய அறிவிலை வந்துட்டு வளருகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்துகிறேன், மை வணங்குகிறேன், மை ஆராதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் வல்லவர், நல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையதே. ஏசப்பா, இந்த எல்லா வசனங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை அறிவதற்கு முன்னாடி, வேதத்தின் சத்தியம் வந்துட்டு எங்களுக்கு வெளிப்படுவதற்கு முன்னாடி, நாங்கள் எங்களுடைய சுய இச்சையினால வந்துட்டு இழுக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் அநேக தவறுகளை செய்தது வந்துட்டு உண்மைதான். ஆண்டவரே, அதற்காக எங்களை மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு எங்களுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு நாங்கள் சோதிக்கப்பட்டோம். ஆண்டவரே, இச்சையானது எங்க வாழ்க்கையில கர்ப்பம் தரித்தது, அது பாவத்தை பிறப்பித்தது. ஆண்டவரே, அந்த பாவம் பூரணமாய் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வந்த பொழுது எங்களுடைய குடும்பங்களில் வந்துட்டு மரணங்கள் கூட ஏற்பட்டது. ஆண்டவரே, ஆண்டவரே, இதற்காக எங்களை மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்களை அறியாம இருந்தது எங்களுடைய தவறு தான். உங்களுடைய தேடாம ஒரு காலகட்டங்களில் இருந்தது, அது எங்களுடைய தவறு தான். நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க வந்துட்டு சொல்லி இருக்கிறீங்க வசனத்துல, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு உமது பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து உடைய கட்டளைகளுக்கு நாங்கள் எல்லோரும் செவி கொடுத்து உடைய நியமங்கள் யாவையும் நாங்கள் கை கொண்டால் ஆண்டவர் எகிப்தியருக்கு வரப்படின எந்த வியாதி எங்களுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீரே எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறீர். எங்களுக்கு ஒரு காலகட்டத்துல வேதத்தை வாசிக்க வைத்து அதை விசுவாசிக்க வைத்து மனம் திரும்புதலை கொடுத்து ஆண்டவருடைய பரிசுத்தாவினால எங்களை நிரப்பி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. உடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்க ஏதாவது தப்பு பண்ணா எங்களுக்கு உணர்த்துங்க. நாங்க ஆண்டவரே, நாங்க எங்களை தாழ்த்துறோம், நாங்க ஜெபம் பண்றோம், உங்களுடைய முகத்தை நாங்க தேடுறோம். ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்க திரும்புறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஏதாவது ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் நாங்க செஞ்சாக்க எங்களுக்கு நீங்க உணர்த்தி ஆண்டவரே எங்களை மனம் மாற்ற வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. யாராவது விடுதலை ஆகாத சகோதரன் சகோதரி இருந்தா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் விடுதலையை கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து, அவங்களுடைய வியாதிகள்ல இருந்து, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து
நீர் சகோதர சகோதரிகளுக்கு விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நீங்க சங்கீதம் 103 சொல்லியிருக்கிறது போல, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்கிறது போல, நீர் எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும் பொழுது எங்களுடைய நோய்களையும் நீர் சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய தழும்புகளால் சுகமானோம் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவை இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏதாவது ஒரு சிக்ஷையில யாராவது இருந்தாக்க அது சிக்ஷை என்பதையும் நீர் உணர்த்த வேண்டுமாறு உமக்கு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. யாருக்காவது ஆண்டவரே ஒரு சிக்ஷையை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா தாவீதை போல நாங்கள் எல்லோரும் மனம் திரும்புவதற்கு இரக்கம் பாராட்டுங்க, எங்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களில் ஒருவரும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் செயல்படாதவாறு நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் சுய இச்சையில விழுந்துராதபடிக்கும், நாங்க ஆண்டவரை எந்த பாவத்திலே விழுந்துராதபடிக்கும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தின் பரீட்சை வரும் பொழுது விசுவாசத்தோடு அதை ஜெயிக்கிறதுக்கு கிருபையை கொடுங்க. உபத்திரவம் வரும் பொழுது நாங்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து நாங்கள் பொறுமையா இருப்பதற்கு பரிசுத்தாவின் துணையோட அந்த உபத்திரவத்தை நாங்கள் பொறுத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது அது என்ன கேட்டகரியில இருக்குன்னு சொல்லி டிசைன் பண்றதுக்கு ஆவியானவரை நீர் எல்லோருக்கும் ஞானத்தை அருள வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க வழிநடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. உடைய வருகை மட்டும் நாங்கள் உண்மை அறிகிற அறிவில வளரக்கூடிய கிருபையை கொடுங்க. உடைய வருகை மட்டும் நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்களை சுத்தம் பண்ணுங்க, அதிக கனிகளை கொடுக்கும்படி நீர் எங்களை சுத்தம் பண்ண வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு முன்னாடி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? யாருக்காவது சாட்சிகளோ அல்லது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா நம்ம சபையாரோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சாட்சி ஒண்ணு சொல்றேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர் இப்ப நாங்க அநேக நாள் நாங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பிரதர். வீட்டு வாடகை கம்மியா கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணோம். அந்த கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டு பாப்பா மூலியமா ஒத்திக்கு ஒரு வீடு தேவனாய் கர்த்தர் கொடுத்தாரு. அந்த வீடு எங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல வசதியா இருக்கு. கூடுகை நடத்தவும் எங்களுக்கு நல்லா தேவையான எல்லாமே அந்த வீட்டுல வசதியை கொடுத்திருக்காரு. அது இல்லாம என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. கீழே விழுந்து அடிபட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லயும் கூட தேவன் மனைவியும் காப்பாத்தி எங்களுக்கு தேவன் அற்புதத்தை செஞ்சாரு. எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் தேவனாய் கர்த்தர் நாங்க கேட்டதெல்லாம் தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லித்து இந்த சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். கர்த்தர் நல்லவர். சந்தோஷம். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள்? பிரதர், நான் குயின் சிஸ்டர் இருக்காங்களே பிரதர், அவங்ககிட்ட அடிக்கடி என்னோட ப்ராப்ளம்ல சொல்லுவேன். ஓகே சிஸ்டர். சென்னையில இருக்கீங்களா? என் பேர் கலைசெல்வி பிரதர். ஓகே ஓகே, சொல்லுங்க. நான் பஞ்சாப்ல இருக்கேன் சிஸ்டர். ஓகே ஓகே சிஸ்டர். என் கணவர் ஏசப்பானா யாருன்னே தெரியாதவங்க, ரொம்ப ரவுடித்தனமா எல்லாமே பண்றாங்க. இப்ப கூட கேஸ் விஷயமா வாய்தாக்கு ஊருக்கு போயிருக்காங்க. எங்களை ஃபேமிலி எங்க பஞ்சாப்ல விட்டுட்டு போயிருக்காங்க பிரதர். ஓகே ஓகே. அவங்க ரெண்டு வருஷம் முன்னாடி நான் தனியா இருந்தப்போ அவங்களுக்கு நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க பிரிஞ்சிருந்தோம் பிரதர். நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சபை கொடுத்தலுக்கு 1 வருஷம் போயிட்டு அவங்க சொன்னாங்க ஏசப்பா கீழ்ப்படியணும், கணவருக்கு கீழ்ப்படி ஏசப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க எங்களை அனுப்பி விட்டாங்க. நாங்க அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இந்த 2 வருஷமா இருக்கிறேன் பிரதர். அவங்க நிறைய குடிச்சிட்டு என்ன ரொம்ப சண்டை போடுவாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை நீ கும்பிடவே கூடாதுன்னு ரொம்ப என்ன அடிச்சாங்க. ஆனா இப்போ பிரதர் நான் குனிஷ்ட சொல்லுவேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நானுமே அழுது ஜெபம் பண்ணுவேன், இந்த விக்கிரக வழிபாடு என்னை விட்டு நீக்கி போடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 1.5 மாசமாவே என்னை விக்கிரக வழிபாடு பண்ண சொல்லி அவங்க சொல்லவே இல்லை பிரதர். அவங்களே எல்லாமே பண்றாங்க, எனக்கு சொல்லல.
ஆனா அவங்க வந்து நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் பழக்க வழக்கங்கள் நிறைய ரவுடித்தன பசங்க கிட்ட பேசுறாங்க. அது கொஞ்சம் கம்மியாயிருக்கு பிரதர். இன்னும் அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து ஏசப்பாவை யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். தடவியாவது அவங்க தெரிஞ்சுக்கணும் பிரதர். அவங்க வந்து ஏசப்பாக்கு சித்தமா இருந்தா அவங்க ஏசப்பானா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் பிரதர். கண்டிப்பா நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம் சிஸ்டர். ஆண்டவருடைய சித்தம் அப்படிதான் இருக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப எல்லாருமே ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தம்னாக்க நிச்சயமா அந்த வாய்ப்புகளை கொடுப்பாரு. எல்லாருக்குமே அந்த அவர் அறிஞ்சுக்கிற வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த வாய்ப்புகளை அவர் பயன்படுத்திக்கிட்டாருன்னா அவர் மனம் திரும்புறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்கு. நம்மளும் அவருக்காக இப்ப ஜெபிக்கலாம். சொல்லுங்க. பிரதர் நான் ஒரு 15 டேஸுக்கு தான் பிரதர் இதெல்லாம் நான் கேட்க முடியும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இதுல வரமாட்டேன் பிரதர். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு என்னை கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் தனியா தான் இருப்பேன். ம். அதுக்கப்புறம் நான் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்குவேன் பிரதர். சபை கூடுதல் எல்லாம் நான் ஜாயின் பண்ணிக்குவேன். நான் பைபிள் வச்சு தெரியாம படிச்சிட்டு இருக்கேன் பிரதர். முக்கியமா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் பைபிளை எடுத்து தூக்கி கீழே போட்டு வந்துட்டாங்க. இப்ப வேற பைபிள் புதிய ஏற்பாடு வச்சு நான் தெரியாம படிச்சிட்டு இருக்கேன் பிரதர். இந்த ஓகே 1.5 சிஸ்டர். வருஷமா நான் பகிரங்கமாவே வந்து வந்துட்டு கர்த்தரை ஃபாலோ பண்றதுக்கு அவர் கிருபையை கொடுப்பாரு. நம்ம ஒளிஞ்சு மறைஞ்சு நம்ம செய்யறதுக்கு இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம கர்த்தரை வந்துட்டு தொழுதுகிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளிப்படையாவே செய்யலாம். அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம அவரை நீங்க தேடுனீங்கன்னாக்க சொல்லுங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு பிரதர், எனக்கு வந்து எங்க வீட்டுக்கார் வந்து முன்னாடி எல்லாம் இப்படி ரொம்ப வந்து விக்கிர வழிபாடு பண்ண மாட்டாங்க, கும்பிடவே மாட்டாங்க. நான் எப்ப வந்து ஏசப்பாவை சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டனோ அதுக்கப்புறம் தான் அவங்க அதிகமா அதை வணங்குறாங்க. அது எங்க மாமியார் ஊருக்கு போனோடனே ரொம்ப விக்கிரக வழிபாடு பண்ண சொல்லி ரொம்ப என்ன வற்புறுத்துறாங்க பிரதர். அந்த சடங்கு சம்பிரதாயம் தீசட்டி எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா வேதனையா இருக்கு பிரதர். எனக்கு அதுக்காக கண்டிப்பா எனக்காக பிரேயர் பண்ணுங்க பிரதர். ஓகே சிஸ்டர். சரிங்க பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையை உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்னும் உடையது. இயேசுப்பா ஆண்டவரே, சகோதரி கலைசெல்விக்காக மன்றாடுகிறேன். அவங்களையும் அவங்களுடைய கணவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிக்கு உங்களோட ஆண்டவரே நல்லா ஓப்பனா தொழுது கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. அவங்களுடைய கணவரோ அவங்களுடைய மாமியாரோ அவங்களை தொந்தரவு செய்யாதவாறு இயேசு கிறிஸ்துவன் நீ வந்துட்டு ஓப்பனாவே நீ வழிபடலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஆண்டவர் யாருக்கும் பயந்துகிட்டு உங்களை வந்துட்டு பைபிள் வாசிக்காம ஆண்டவரை ஓப்பனாவே வந்துட்டு பைபிள் வாசிக்கிறதுக்கும் வெளிப்படையாவே ஜெபிக்கிறதுக்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்கு தேவையான அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமா என் சகோதரிக்கு அருள வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இவ்வாறு சகோதரி இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு வெளிப்படையா இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண விடாம தடுக்கிற எல்லா அந்தகார கிரியைகளுமே அசுத்தாவிகளுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து நிர்மூலமாக்குகிறேன். அவங்க நல்லபடியா வந்துட்டு ஆண்டவரே அவங்களுடைய மாமியார் மூலமா வருகிற எல்லா தொந்தரவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். மாமியார் மூலமாவோ கணவர் மூலமாவோ சிலை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த கட்டாயங்களை கொண்டு வருகிற அசுத்தாவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க சகோதரியோட கூட இருங்க, சகோதரியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவங்கள வழிநடத்துங்க, அவங்களுடைய விசுவாசத்தை இன்னும் மென்மேலும் வர்த்திக்க செய்ய வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதே வேளையில அந்த சகோதரனும் ஆண்டவரே என்னுடைய ரவுடித்தனத்தை எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுட்டு பாவங்களுக்கு ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே உங்களை தேடுறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. அவரை வந்துட்டு பிசாசுனடியில பிடியில வச்சிருக்கிற அந்த எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவரை பாவத்தின் பிடியில வச்சிருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அந்த சகோதரன் பிசாசுகிட்ட இருந்து விடுதலையாகி அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அவர் தேட வேண்டும் என்ற அந்த சகோதரனை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஏசப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, நீங்க அவருடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க. கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சதையுள்ள இருதயத்தை அவருக்கு அருள வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனும் சகோதரி இவர்கள் 2 பேரும் நல்லா மனம் திரும்பி அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதுக்கு தேவையான கிருபை வரங்களை அவங்களுக்கு கொடுங்கப்பா. அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களினுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? அண்ணா, நாங்க பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோங்கண்ணா. சொல்லுங்க சிஸ்டர். தம்பிக்கு வந்து 1 வருஷமாவே போன வருஷத்துல கண்ணுல இருந்து அரிசி மிளகா விதை என்னென்னமோ வருதுங்கண்ணா. நாங்க வந்து அதுக்கப்புறம்
பிசாசு கோவில்லாம் என்னென்னமோ செஞ்சோம், தங்கத்துல செஞ்சோம், ஒன்றும் கேட்கல. அதுக்கப்புறம் போட்டாலாம் உடைச்சி போட்டுட்டு நாங்க வந்து 4 மாசமா ஆண்டவருக்குள்ள இருக்கிறோங்கன்னா, ஓகே சிஸ்டர். தம்பி தம்பி வந்து இப்ப நல்லா இருக்கிறாங்க. திரும்ப வந்து கண்ணுல இருந்து இன்னைக்கு 3 நாளா பள்ளிக்கூடம் போக முடியல. அரிசியாவே அப்படியே வருதுங்க. இன்னைக்கு தம்பின்னா நார்மல். உங்களுடைய தம்பியா? எங்க பையன் கதிரவன். உங்க பையன் கதிர. உங்க பேரு சிஸ்டர்? எங்க பேரு ராசாத்திங்கண்ணா. ராசாத்தி. ஓகே சிஸ்டர், சந்தோஷம். நம்ம ஜெபிக்கலாம். பட் இப்ப நீங்க அந்த விக்கிரக வழிபாடு அதெல்லாம் விட்டுட்டீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா, வீட்டுல என்னென்ன இருக்குதோ எல்லாம் உடைச்சு கொண்டு எங்க போட்டோம், ஓடையிலே போட்டோம். ஓகே. எல்லாம் போட்டாச்சுங்க. எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து இந்த பிசாசு கிட்ட ரொம்ப நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் ஒரு விதை, என்ன விதைன்னே தெரியல, கண்ணுல இருந்து அப்படியே ஒரு விதை வந்துச்சுங்க. நேத்து அரிசி 5 அரிசி. பள்ளிக்கூடம் போக முடியல. இப்ப 3 மாசமா இடையில நல்லா போனாங்க. இப்ப பழையபடி திரும்ப அப்படியே இது மாதிரி வருது. போன என்ன மாசம் படிக்கிறான் பையன்? 8வது படிக்கிறாங்கண்ணா. ஓகே, 8வது. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? வெங்கடேஷ்ண்ணா. அவங்க வந்து சென்னையில இருக்கிறாங்கண்ணா, வியாபாரம் பண்றாங்க. ஓகே. அவரு இயேசுவ தெரியுமா அவருக்கு? நாங்க எல்லாமே ஏத்துக்கிட்டோம்னா, சர்ச்சுக்கு அவங்க அங்க போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க இங்க பெரம்பலூருக்கு போயிட்டு இருக்கிறோம். ஓகே. ஆனா இப்ப 3 மாசமா வராத இருந்தது. ரொம்ப நாங்க சந்தோஷப்பட்டாங்க. இப்ப 3 நாளா பள்ளிக்கூடம் போக முடியாத ரொம்ப ஏதாவது குடிச்சிட்டு செத்துடலாமான்னு கூட நாங்க இருக்கிறோம்னா, ரொம்ப நாங்க அவதிப்படுறோம். நம்ம ஜெபிக்கலாம். நம்ம இன்னைக்கு கூட நீங்க அந்த வசனங்களை கேட்டிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர் மட்டும் இல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நம்முடைய பாவங்களை மட்டும் நம்ம அறிக்கை பண்ணிட்டோம்னு சொன்னாக்க நிச்சயமா ஏசப்பா குணப்படுத்துவார். அவன் சின்ன பையன், அவன்கிட்ட எந்த ஒரு பாவமும் கிடையாது. 8வது படிக்கிற பையன்ட்ட பெரிய பாவங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அவனுடைய அப்பா அம்மாவோ மூதாதையர்கள் செஞ்ச பாவத்துக்கு நம்ம ஒரு முறை நல்ல பாவங்களை அறிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஆண்டவர் நிச்சயமா வந்துட்டு விடுதலை கொடுப்பாரு. இப்ப நீங்க எப்படி சிஸ்டர், யார் மூலமா இந்த லிங்க்ல வந்தீங்க? ராஜேஸ்வரி அக்கா சொன்னாங்க. ஓ, ராஜேஸ்வரி சிஸ்டருங்களா? ஓகே, சரிங்க சிஸ்டர். நான் ஜெபிக்கலாம். பையன் இப்ப வீட்டுல இருக்கிறானா? இங்க பக்கத்துல இருக்கிறாங்க. சரி, அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்க, நம்ம பையனுக்காக ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்களை தந்தையை நீ போற்றுகிறேன், நீ புகழுகிறேன், நீ வாழ்த்தி வணங்கி உண்மை ஆராதிக்கிறேன், நம்ம துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. ஏசப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, சகோதரி ராசாத்தையும் உங்களுடைய கணவரையும் உங்களுடைய பையன் கதிரவனையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை அறியாதவர்களா இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு வந்துட்டு உங்களை அறிந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. வீட்டுல இருந்த சிலைகள், படங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உடைச்சு தூக்கி போட்டு வெளியில ஆண்டவரை தங்களை பரிசுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பையனுடைய பாவங்களோ அவங்களுடைய பெற்றோருடைய பாவமா இருந்தாலும், மூதாதையருடைய பாவங்களா இருந்தாலும், சாபங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஏசப்பா, நீர் நல்லவர், நீர் இரக்கம் உள்ளவர். இந்த குடும்பத்தின் மேல ஆண்டவரே இரக்கமாயிருந்த இந்த வேளையில அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த மகனை நீர் சுகமாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரை மன்னிப்பதற்கு எப்பொழுதும் தயவு விருத்த தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். உங்களுடைய சிலை வழிபாடு பாவங்களா இருந்தாலும், அவர்கள் அறியாமல் செய்த எந்த பாவமா இருந்தாலும் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. இந்த வேளையில கதிரவனை வந்துட்டு பிடிச்சு வச்சிருக்கிற அசுத்தாவிய சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போய் என்று கட்டளை எடுக்கிறேன். கதிரவனை பிடிச்சு வச்சிருக்கிற உடைய கண்கள்ல இருந்து அரிசி, மிளகா விதை, மற்ற விதைகளை வந்துட்டு கொண்டு வந்து குடும்பத்தாருக்கு பயத்தை வந்துட்டு ஊட்டுகிற எல்லா அசுத்தாவியின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். கதிரவனை பிடிச்சு வச்சிருக்கிற அசுத்தாவிய சாத்தானே, உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை எடுக்கிறேன். அவனை விட்டு வெளியே போ, இனி திரும்பி வராத. அவன் இருந்து இனிமேட்டு எந்த மேனிஃபெஸ்டேஷனும் வரக்கூடாதுன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனை ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய கண்கள்ல இருந்து வந்துட்டு அரிசியோ மிளகா விதையோ எந்த ஒரு குடும்பத்தார பயமுறுத்துற மாதிரி எந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸும் அவனிடம் இருக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை ஆசீர்வதிக்கிறேன்.
அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்ல இருந்து, எல்லா அந்தகார கிரியைகள்ல இருந்து, பிசாசின் தந்திரங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கதிரவனுக்கு முழு விடுதலையை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் சபையாராக ஒருமனப்பட்டு கதிரவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனுக்கு விடுதலையை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லோரும் மண்டியிடும் நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கதிரவனுக்கு விடுதலையை கட்டளை எடுக்கிறேன். ஏசப்பா, நீர் ஆண்டவரே நல்லவர் மட்டுமில்ல, நீர் சர்வ வல்லவர் என்பதை அவங்களுக்கு நீங்க வந்துட்டு தெரியப்படுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து அவங்கள வழி நடத்துங்க. உங்களை அறிஞ்சுக்கிறதுல வந்துட்டு ஆண்டவரே அவர்கள் முன்னேறுவதற்கு கிருபையை கொடுங்க. உண்மை அறிகிற அறிவில் அவர்கள் தொடர்ந்து வளர்ந்து பரிசுத்தமாய் மாறுவதற்கு இறக்கம் பாராட்டுங்க. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வந்துட்டு பையனை சுகமாக்கிட்டாரு. உங்களுக்கு வேற எதுவும் ப்ரேயர் பண்ணணும்னா கூட நீங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அவங்க ராஜேஸ்வரி சிஸ்டர்ட்ட என்னோட நம்பர் வாங்கிட்டு கூட பர்சனலா வேற எதுவும் ப்ரேயர்னா கூட எப்பனாலும் கால் பண்ணுங்க. சரிங்கண்ணா. நாங்க இங்க வந்து உள்ளூர்ல சபைக்கே போனோங்கண்ணா, எங்க அத்தை பையன் தான் அவங்க வந்து ஃபாதரா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்தாதான் வந்து கண்ணுல இருந்து வரது நிக்கும், கிருபை இறங்கும்னு எங்களை ஏமாத்தி நாங்க காசுலாம் வந்து கொடுத்தோம். 1000 ரூபாய் கொடுத்தாங்கண்ணா. எங்ககிட்ட ஒண்ணும் தெரியாது. யாரு பாஸ்டர்ட்ட கொடுத்தீங்களா? 1000 ரூபாய் கொடுத்தோம். யாருக்கு? பாஸ்டர்ட்டயா? பாஸ்டர் கிட்ட கொடுத்தோங்கண்ணா. ஓகே. அவங்க வந்து எங்க சொந்த அத்தை பையன் தான். கிருபை, அப்பதான் கிருபை இறங்கும் அப்படி இப்படின்னு சொல்லி 4 மாசமா அங்க போயிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒண்ணும் புரிஞ்சுக்கங்க, எந்த சர்ச்சுக்கும் போகாதீங்க. சர்ச்சில் எல்லாம் கடவுள் கிடையாது, நீங்க தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பா. அவர் பணம் வாங்கிட்டு எல்லாம் விடுதலை கொடுக்க மாட்டார், இலவசமா தான் விடுதலை கொடுக்கிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுது. சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு சத்தியமுள்ள சபைகள் எங்க இருக்குன்னு தெரியலனா, இப்போதைக்கு வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? ஆண்டவர் பின்னாடி எங்க கூடுகைக்கு போறதுன்றதை வந்துட்டு காமிப்பாரு. இப்போதைக்கு எங்கேயும் போகாம வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல வேற எதுவும் படங்கள், சிலைகள், இயேசுவுக்கு போட்டோ வச்சிருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. இயேசுவுக்கும் படங்கள், சிலைகள் வீட்டுல இருக்கக்கூடாது. சரிங்களா? இயேசுவுக்கு சிலை வச்சிருந்தாலும் அதுவும் சிலை வழிபாடுதான். அப்படி ஏதாவது வசனத்தோட பக்கத்துல வந்துட்டு இயேசுவுக்கு படமோ சிலையோ இருந்தாக்க அதையும் தூக்கி எறிஞ்சிருங்க. தொடர்ந்து வந்துட்டு பாவங்களை வந்துட்டு அறிக்கை பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்ல. பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு பைபிள் மட்டும் வாசிச்சுக்கிட்டு இருங்க. வீட்டுல தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் நீங்க பர்சனலா எப்பனாலும் கூப்பிடுங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரதர் பிரைஸ் லார்ட். நான் பால் பேசுறேன். எனக்கு வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இங்க ஒரு பிரதர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து ஹிகின்ஸ், எங்க லோக்கல் எட்மண்டன்ல. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஃபேமிலினால பாதிக்கப்பட்டு, அவங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் சர்ச் கிறிஸ்டியன்ஸு, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் பூத்தி அவருக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாம அந்த தாட்ஸ் எல்லாம் வேவரிங்கா இருக்கு. ஸோ ஒரு டெசிஷன் மேக்கிங் சரியா எடுக்க முடியல. அதே மாதிரி கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் வரும்போது கொஞ்சம் ட்ரக்ஸ்ல எல்லாம் போய் சிக்கியிருப்பார் போல. இப்ப அதுல எல்லாம் விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணி அழுகுறாரு. நேற்று அவர் மீட் பண்ணேன். அவர் வந்து பேப்டிசம் எடுக்கணும்னு விரும்புறாரு. பட் இதுல எல்லாம் இருந்து அவர் விட்டுட்டு இந்த பாவத்தெல்லாம் விட்டு விடுதலை ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா பிரதர். அவரோட பேர் என்னங்க பிரதர்? அவர் பேர் வந்து ஹிகின்ஸ் ஜான்ஸ்டன். ஆமா. ஸோ நானும் நிறைய அவர்கிட்ட பைபிள் வசனம் எல்லாம் சொல்லி பார்த்தேன். அவர் இருக்கிறாரு, பட் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், விடுதலை ஆக முடியல, ஆண்டவர் எனக்கு விடுதலை ஆகணும்னு சொல்லி அழுகுறாரு. அவர் ஞானஸ்தானம் எடுக்கவும் விரும்புறாரு. ஸோ ஒரு லாஸ்ட் ட்ரையா வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம பார்ப்போம். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். ஓகே பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்களை அப்பா தந்தையே, போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பால் பிரதர் சொன்னா அந்த ஜான்ஸ்டன் பிரதருக்காக மன்றாடுகிற ஆண்டவரே. அவருக்கு ஆண்டவரே வீட்டுல வந்துட்டு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதுன்றதை நாங்க கேள்விப்பட்டோம். அவருக்கு ஆண்டவரே வேதத்தினுடைய வெளிச்சம் நிறைய நேரம் இல்லாததுனால தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறாரு. அதற்காக அவரை மன்னிங்க ஆண்டவரே. ட்ரக்ஸ் பழக்கம் எல்லாம் பண்ணி ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தை அவர் கெடுத்திருந்திருக்கிறாரு. ஆண்டவரே தயவாய் அவருடைய பாவங்களை மன்னிங்க, உங்களுடைய குடும்பத்தருடைய பாவங்களை மன்னிங்க. அவர் ஆண்டவரே எப்படி ஆகிலும் ஆண்டவரே உங்ககிட்ட வரத்துக்கு நீங்க கிருபையை கொடுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே.
நீர் எப்பொழுதும் கிருபை உள்ளவர். யார் எந்த நேரத்துல மனம் திரும்பினாலும் நீங்க ஏத்துக்கிறதுக்கு நல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கள்வன் வந்துட்டு கடைசி நேரத்துல மனம் திரும்பினா கூட வந்துட்டு நீங்க அவனை ஏத்துக்கிட்டீங்க. இன்றோடு நீ இன்றே நீ என்னோடு வந்துட்டு ஆண்டவரே பரதேசியில் இருப்பாயின்னு சொல்லி அவனுக்கும் நீங்க கடைசி நேரத்துல ஒரு ரட்சிப்பு கொடுத்தீங்க. அந்த சகோதரனை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அவர் செய்த ஆண்டவரே தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் எதுவா இருந்தாலும் தயவா இந்த வழியில கிருபையாய் மன்னிங்க. அவருடைய மூதாதையர் மூலமா வந்திருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தால நாங்க கேன்சல் பண்றோம்பா. அவருடைய பாவங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. மன்னிச்சு ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தினால நமக்கு விரோதமாக செய்த பாவங்கள், ட்ரக்ஸ் எல்லாம் வாலண்டரியா பண்ணிருக்கிறாரு. தயவாய் மன்னிங்க. அதுல அவருக்கு விடுதலை கட்டளையிடுங்க. அவரை இந்நாள் வரைக்கும் வந்துட்டு கட்டி வைத்திருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் அந்தகார கிரியைகளுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அந்த சகோதரனை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரன் ஜான்சனை கட்டி வைத்திருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சகோதரனை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். அந்த சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் விடுதலை கட்டளை எடுக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் விடுதலையை கட்டளை எடுக்கிறோம். நீங்க அந்த சகோதரனுக்கு நல்ல டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி கொடுங்க. தீர்க்கமா வந்துட்டு இது தவறு, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிவெடுக்கிறதுக்கு கிருபையை கொடுங்க. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்கிற வசனத்தை இன்னைக்கு கூட நாங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம்ப்பா. கர்த்தருக்கு பயந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவதற்கு அந்த சகோதரனுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு அவருக்கு கிருபை கொடுங்க. அதை வாசிக்கும் பொழுது அவருடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. அதை விசுவாசிப்பதற்கு கிருபை கொடுங்க. அந்த வசனங்களை வந்துட்டு ஆண்டவரை அவர் தியானிப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கு ஆண்டவரை தேவையான பலனை நீர் அவருக்கு கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே நீங்க வந்துட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை எப்பொழுதும் கேட்கிற கிருபை உள்ள தேவனாய் இருக்கிற அந்த சகோதரன் வந்துட்டு சீக்கிரமா தன்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா அறிக்கை பண்ணிட்டு நல்லா வந்துட்டு ஆண்டவரை மனம் திரும்பிய ஒரு சகோதரனா ஞானஸ்நானம் பெற்று சாட்சியாய் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சகோதரனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே பால் பிரதரோட சேர்ந்து அவரும் வந்துட்டு சத்தியத்தை வந்துட்டு ஆராய்ந்து பார்ப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் அவருடைய ஊழியத்துல அந்த சகோதரனும் வந்துட்டு நல்ல துணையாய் இருப்பதற்கும் நீங்க கிருபை கொடுங்க. அதற்காக அந்த சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிசாசின் கிரைகள்ட்ட இருந்து அந்த சகோதரனுக்கு முழு விடுதலை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல அசுத்தாவிய சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வாதத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம். தொடர்ந்து அவரை பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. அவருடைய இருதயத்துல சமாதானத்தை கொடுங்க. அந்த சகோதரனுடைய இருதயத்துல சந்தோஷத்தை கொடுங்க. ஆவியின் கனியினால அந்த சகோதரனை நிரப்ப வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக ஜெபங்களினுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you, brother. Thank you. Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். One prayer request. சபை மதுரையில ஆரம்பிக்கிறது தள்ளி கொண்டே போகுது. யாரும் தயாரா இல்லை. நானும் பிரதர்ஸ் பிரபு சாலமன் 2 பேரும் ரெடியா இருக்கிறோம். பட் கொஞ்சம் பேர் கால் பண்ணி ரிப்ளை பண்ணல. ஸோ சீக்கிரமா ஆரம்பிக்கணும். அதுக்காண்டி ப்ரே பண்ணோம் பிரதர். கண்டிப்பா சிஸ்டர். 2 பேர் இருந்தாலே போதும் சிஸ்டர். 2 குடும்பம் இருந்தாலே சபை கூடுதலுக்கு. இப்ப கொஞ்சம் பெரிய சபைகளா வளர்ந்து வந்தது எல்லாமே ஆரம்பத்துல ஒரு 2 குடும்பத்துல ஆரம்பிச்சதான். 2-3 சாட்சிகள்னு சொல்ற மாதிரி 2 பேர் இருந்தாலே போதும். நீங்களும் அப்பக்கப்ப அவர்கிட்ட பேசுங்க. ஸோ 2 பேருமா சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி சீக்கிரமா, ஏற்கனவே ஒரு கூடுகை நம்ம மதுரையில வந்துட்டு ஒரு பெரிய கூடுகை ஒண்ணு பண்ணணும். அப்புறம் வீட்டுல ஒரு கூடுகை பண்ணோம். ரெகுலரா கூட நம்ம வீட்டுல ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பிளான் கேட்கலாம். ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அதன்படி நம்ம செய்யலாம் சிஸ்டர். கண்டிப்பா பிரதர். ஓகே சிஸ்டர், நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்களை தந்தையே போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே, மதுரையில வந்துட்டு ஆண்டவரே இந்த வருஷம் ஏற்கனவே ஒரு பெரிய மீட்டிங் போட வச்சிங்க. 150 ஆத்மாக்கள் வந்திருந்தாங்க. உடைய சத்தியத்தை வந்துட்டு கேட்டாங்க. ஆனாலும் அவர்களில் அநேகர் வந்துட்டு விசுவாசிக்கவில்லை. ஆண்டவரே அந்த பட்டணத்துல வந்துட்டு ஆண்டவரே லட்சக்கணக்கான மக்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களா மதுரை பட்டணத்துல இருக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஆண்டவரே உங்களுடைய சத்தியமுள்ள சபை வந்துட்டு ஆண்டவரே சபை கூடுவதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வந்துட்டு எப்பொழுதும் சாட்சிகளை நீங்க மதுரையில வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா இப்பொழுது கூட மதுரையில நமக்கு உண்மையான பிள்ளைகளை நீங்க வந்துட்டு வச்சிருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவங்க யாருன்றதை எங்களுக்கு காண்பீங்க. அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல கூடுறதுக்கு எங்களுக்கு வீடுகளை கொடுங்க. மதுரையில கூடுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. பக்கத்துல திண்டுக்கல்ல சபை கூடுதல் நடக்கிறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டி இருக்கிறீங்க. அதே போல ஆண்டவரே
ஆண்டவரே மதுரையிலையும் சபை கூடுதல் வந்துட்டு வாரம் நடப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்கு அங்க உண்மை உள்ள ஆத்துமாக்களை நிச்சயமா நீங்க வச்சிருக்கிறீங்க. அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு நீங்க வெளிக்காட்டுங்க. நாங்கள் அவர்களோடு சேர்ந்து உடைய வருகை மட்டும் மதுரையில சபை கூடுதல் செய்து உடைய சத்தியங்களை மதுரையில இருக்கிற ஆத்துமாக்களுக்கு அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அங்க சபை கூடுதல் நடக்க விடாம அவை எல்லாவற்றையும் தடுக்கிற இந்த பலமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. பலவானை முந்தி கட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடி அந்த மதுரையில இருக்கிற எல்லா பலவான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். சபை கூடுதல் வந்துட்டு மதுரையில ரெகுலரா நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மதுரை பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறோம். அங்க இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையா இருந்தா எங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சுவிசேஷத்தின் கதவுகளை வந்துட்டு மதுரையில நீர் திறந்து விட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அடிக்கடி ஆண்டவரே வாரம் சபை கூடுதல் நடப்பதற்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி அதற்காக ஆண்டவரே அங்க முயற்சி எடுக்கிற ஆண்டவரே பாகிய கலா சிஸ்டரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பிரபு சாலமன் என்பதையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அதிகமான குடும்பங்களை அங்க காண்பீங்க ஆண்டவரே. 4 வாரத்துக்கு நமக்கு சித்தமானால் 4 வீடு இருந்துச்சுன்னா எங்களுக்கு காண்பீங்க. 4 வாரமும் 4 வீட்டுல நாங்க கொடுக்க பண்றதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இப்படி எப்படி நீங்க ஏற்கனவே ஆண்டவரே பெங்களூர்ல, சென்னையில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டுல நீங்க கூடுக பண்றதுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறீங்களோ அதே போல ஆண்டவரே மதுரையிலையும் ஆண்டவரே மற்ற பட்டணங்கள்லயும் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டுல கூடுக பண்றதுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்களை தொடர்ந்து நீங்க இந்த காரியத்துல வழி நடத்துவீர், எங்களுக்கு இதை வந்துட்டு செய்து கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது prayer request சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் வெர்ஜினா கிரேஸ் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். எங்க வீட்டுக்கார் காலையில கொஞ்சம் திடீர்னு அவருக்கு பேக் பெயின் வந்துருச்சு, சுத்தமாவே அசைக்கவே முடியல. பையன் எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போனான் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போனா ஹாஸ்பிட்டல் டாக்டர் எதுவுமே இல்ல, எலும்போது எதுவுமே ஆகலைங்க, எப்படி உங்களுக்கு வலி வருதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு மாத்திரை மருந்து மட்டும் 3 days கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ரொம்ப வலிச்சுன்னா 3 நாள் கழிச்சு வாங்கன்னு மட்டும் சொன்னாங்களாமாங்க பிரதர். சரி இவரு சத்தியவசனம் ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன், அவ்வளவோ கேட்டதில்ல. எனக்கு இதை ஒரு சான்ஸா நான் பயன்படுத்தி அவர்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னு எனக்கு காலையில இருந்தே ஒரே இதாதான் இருக்குங்க. கொஞ்சம் பயப்படாம நான் பேசணுங்கிற அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா சிஸ்டர், இதுதான் நல்ல வாய்ப்பு சிஸ்டர். நீங்க காலையில அவருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கணும்னு சொல்லியும் நீங்க ஜெபிங்க, சரிங்களா? அவர்கிட்ட ஆண்டவர் இரக்கமா இருக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. அதே போல தைரியமா அவங்க மேல நான் கையை வச்சு ஜெபிக்கட்டுமா அப்படின்றதையும் கேளுங்க. நீங்க கையை வச்சு ஜெபிச்சு அவருக்கு குணமாச்சுனாக்க நீங்க நம்புற சுவிசேஷம் கரெக்ட்ன்றது அவருக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும் இல்லைங்களா? நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜெபிச்சு நம்ம எல்லாருமே ஒன்னா ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஜெபிச்சு அது குணமாகறத விட நீங்க போய் அவர் மேல கையை வச்சு நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமான்னு கேட்டா அவர் ஓகே சொல்லி அப்ப இன்ஸ்டன்டா கர்த்தர் அந்த வியாதியை குணப்படுத்தினார்னா அவருக்கு இன்னும் பெட்டரா புரியும். சோ அந்த மாதிரி அவர் அலோவ் பண்றதுக்கும் நம்ம ஜெபிக்கலாம். அப்ப நீங்க ஜெபிக்கிறப்ப கர்த்தர் அங்க சுகமாக்குறதுக்கும் நம்ம ஜெபிக்கலாம் சிஸ்டர். இயேசுவே ஆண்டவரே, உங்களை தந்தை ஆண்டவரே, சகோதரி கிரேசிக்காக அவங்களுடைய கணவருக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக மன்றாடுகிற ஆண்டவரே. உங்களுடைய கணவருக்கு இருக்கிற அந்த பேக் பெயின் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே இம்மட்டுமாய் அவரு நிறைய சுவிசேஷ விஷயங்களை அவருடைய மனைவியின் மூலமா காதுல கேட்டிருக்கிறாரு, மனசுல அவருக்கு ரைட்டுன்னு தெரியுது. ஆனாலும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தார் நிமித்தமா ஆண்டவரே அந்த ரோமன் கத்தோலிக்க சபையின் நிமித்தமா அதை ஏத்துக்கிறதுக்கு அவரால் முடியல. அவருக்கு இருதய கடினம் இருக்கு. அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இந்த வேளையில நாங்கள் உடைத்தருகிறோம் ஆண்டவரே. இந்த சகோதரனுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா இருதய கடினங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நாங்கள் உடைத்தருகிறோம் ஆண்டவரே. சகோதரி வந்துட்டு அவருக்கு ஜெபிக்க போகும் பொழுது அவர் தடை சொல்லாதவாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. சகோதரி அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவருடைய இருதயத்துல நீங்க பதிய வைங்க. சகோதரி அவருக்கு ஜெபிக்கும் பொழுது அவருக்கு நீங்க சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவருடைய இருதயத்துல வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு பாக்குறதுக்கு கிருபையை கொடுங்க. நம்ம கர்த்தரை எதிர்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துவை எதிர்த்துக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற எண்ணத்தை அவருடைய இருதயத்துல வந்துட்டு வைங்க ஆண்டவரே. அவரும் தன்னுடைய மனைவியோட சேர்ந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்றதுக்கு இந்த சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க.
அந்த சகோதரனுடைய முதுகு வலியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதுல இருந்து நாங்கள் விடுதலையை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. சகோதரி ஜெபிக்கும் பொழுது நீங்க அவருக்கு விடுதலையை கட்டளையிடுங்க. இந்த சகோதரனுடைய முதுகை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். தண்டு விடத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். அவரை சோதிக்கிற எல்லா பொல்லாத அசுத்தாவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அவருடைய இருதயத்தை இந்நாள் வரைக்கும் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற அந்த ரோமன் கேத்தலிக் அசுத்தாவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி நிர்மூலமாக்குகிறோம். நீங்க அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுங்க. சகோதரனும் சகோதரியும் இவர்கள் இருவராயிராமல் இவர்கள் ஒருவராயிருந்து உங்க முன்னாடி சுவிசேஷத்தை ஏத்துக்கிறதுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் சாட்சியா இருப்பதற்கும் இரக்கம் பாராட்டுங்க. அவருக்கு அந்த முதுகு வலியிலிருந்து அந்த வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் விடுதலையை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. நீங்க அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. சகோதரிக்கு தைரியத்தை கொடுங்க. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட தேவ பக்தியும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று வேதம் சொல்கிறபடி அவங்க விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்துக்கிட்டு, தைரியத்தோட ஞானத்தையும் பொறுமையும் சேர்த்து கொண்டு என்னுடைய கணவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அந்த நேரத்துல அவருடைய இருதயத்துல நீர் பேச வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். லீதியாளோட இருதயத்தை நீர் திறந்தது போல இந்த சகோதரனுடைய இருதயத்தை நீர் திறக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். குடும்பத்துல பிள்ளைகள் உட்பட எல்லோருமே ஆண்டவரை கர்த்தரை சேவிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக இந்த குடும்பத்தார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவங்களோட வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? இதுக்கு மேல எதுவும் இல்லைனாக்கா நம்ம இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.